கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை அனைவரும் ஒன்று சேர்த்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்த இப்பேற்பட்ட மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காய் நம் கொடானு கொடி ஸ்தோத்திரங்களை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். ஸோ நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னோன்னமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பாடத்தின் தலைப்பு உடன்படிக்கையின் பெட்டி, தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். அதில் பாகம் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா பாகம் 1 இங்கே பார்த்துருக்கோம், கன்வென்ஷனில் பாகம் 1 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இந்த ஒரு பாடம் அமையும். ஸோ அதே சமயத்தில் இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட், இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்க் அப்படின்றது ஒரு பேழை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்படின்னா இது ஒரு முக்கியமான தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் இந்த டிவைன் பிளான் ஆஃப் த சார்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்குது. ஸோ நம்ம சார்ட் பார்க்குறப்ப கூட அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதாவது நிலைமையை குறித்து சிந்திக்கும் பொழுது, ஹரிசான்டல் லைனை குறித்து நம்ம படிக்கும் பொழுது கிளியராக நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஒரு ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ், இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம் பிளேனு, எல் மற்றும் கே என்ன பண்ணுவோம் படிப்போம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். இந்த ஒரு பாடத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா இந்த ஆர்க்குடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்க்கு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதா, அது அதோடைய ஜேர்னி முடிஞ்ச பிற்பாடு எங்கேயாவது இருக்கா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இந்த ஒரு பாடம் உண்மையாகவே இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சப்ஜெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அது நம்ம பார்ப்போம். ஸோ ப்ளஸ் சில கால்குலேஷன்ஸு நம்ம கன்வென்ஷனில் பார்த்த மாதிரி சில கால்குலேஷன்ஸு அப்படின்னா நம்ம பேனா, பென்சில், எரேசர், நோட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கோம். இந்த ஒரு பகுதி வரும்போது அதை பார்க்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லை, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருந்துச்சு, அந்த பொருட்களுக்கு என்ன ஆவிக்குரிய விளக்கங்கள், அதிலேருந்து நமக்கு என்ன லெசன் சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஷெக்கினா மகிமை இருந்துச்சு இல்லையா, அதை குறித்து தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அங்கே ஏற்படுத்தி வச்சுருந்தாரு, அதில் என்ன ஒரு பொருள் இருக்குது, டைப் அண்ட் ஆன்டி டைப் பார்க்க போகிறோம். கடைசி எப்பயும் போல் ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்கு ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு அங்கே பொன் பூச்சினால் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச்சப்பட்டு அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துச்சு, மோஸ்ட் ஹோலி பிளேஸில் இருந்துச்சு இல்லைங்களா. இந்த ஒரு விஷயத்தை ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய வாசஸ்தலம் சொல்லப்போனால், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எந்த இடத்துல அவங்க நிறுவனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வனாந்தர பிரயாணத்தில் தான் இல்லைங்களா. எந்த வருஷம் எந்த மாதம் கண்டுபிடிச்சோம்? 2வது வருஷம் முதல் மாதம் 2வது வருஷம் முதல் மாதம் 1ஆம் தேதியில் இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சிந்திக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அணிவகித்து அவங்க அவங்களுடைய வனாந்தர பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தேவன் ஒரு வருஷம் கழித்து சொல்லப்போனால் அவர்களோடு பேசணும் இல்லைங்களா. ஸோ அவருடைய பிரசன்னம் பேசணும் அப்படின்னு சொல்கிறதோடு கூட அவருடைய பிரசன்னம் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஏற்பட்ட விஷயத்தை செஞ்சார் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த உடன்படிக்கை பெட்டி அப்புறம் அவங்க அந்த ஒரு 40 வருஷ பிரயாணத்தில் நகரும்பொழுது மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இல்லைங்களா. அது நகரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும், அந்த ஒரு வனாந்தர பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டு பிற்பாடு இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்கே வைத்தாங்க, விச் மீன்ஸ் ஆசரிப்பு கூடாரத்தை எந்த இடத்துல நிறுவனாங்க ஞாபகம் இருக்குங்களா. ஆசரிப்பு இதை நம்ம யோசுவா புஸ்தகத்தில் படிச்சிருப்போம். முக்கியமான ஒரு கேள்வியாக பிரதர் என்ன பண்ணியிருப்போன்னு எடுத்துருப்பார். ஜோர்டான் நதியெல்லாம் கடந்து போன பிற்பாடு, எஸ் அதுக்கு பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ என்ன பிளேஸ் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஷீலோ இல்லைங்களா. ஷீலோ அப்படின்ற ஒரு பிளேஸ் நமக்கு தெரியும். அது வரலாற்றிலும் சரி வேதத்தில் இருக்கிற நிறைய காரியங்களில் இந்த ஷீலோ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஈவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு கூட சில விஷயங்களை அந்த இடத்துல செஞ்சதை பார்க்குறோம்.
ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஷீலோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பெலிஸ்தீருக்கு போகுது. அதுக்கப்புறம் அது கொண்டு வர ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது ராஜா, நான் இப்போ ஏற்பட்ட அரண்மனையில் நான் இருக்கும் பொழுது அங்கே தான் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார் தாவீது, தேவனுடைய பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்கலாமா, சாமுவேலில் எழுதியிருப்பாங்க, இருக்கும் வசனம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர்றதுக்கு அப்புறம் பிளான் போட்டார். ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு, அது ஊசா, அந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கடைசியாக எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது அது இங்கே வரும் இல்லைங்களா. சாலமோன் கட்டளை தேவனுடைய ஆலயத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே வந்துடும் இல்லைங்களா. ஸோ இப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே, அதாவது இவங்களுடைய 2வது வருஷம், இவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 2வது வருஷம் மாதம் தேதி இவங்க இது வந்து நிறுவுறாங்க இல்லையா. அப்பையிலிருந்து சாலமோன் தேவாலயத்தில் எப்போ வந்துச்சோ அது வரைக்கும் இதுக்கு ஜேர்னி இருந்துச்சு, இதுக்கு பயணம் இல்லைங்களா. ஸோ அப்படி பயணம் இதுக்கு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உடன்படிக்கை பெட்டியை அதை பயணிக்கிறதுனா தூக்கின்னு போகணும்ல. 2 சைடு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ராடு இல்லைங்களா, அந்த ராடை வந்து இன்சர்ட் பண்ணி தான் அதை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே வந்துட்டு பிற்பாடு அந்த இடத்துல அந்த 2 ராடுமே கிடையாது, எடுத்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் இதுக்கு ஜேர்னி கிடையாது இல்லைங்களா. ஸோ அதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கான ஆவிக்குரிய விளக்கங்கள் கூட நம்ம முன்னாடி பார்த்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து கடைசியாக நம்ம சாலமனுக்கு அப்புறம் ராஜாக்களின் காலத்தை பார்க்கும்பொழுது சிதேக்கியா ராஜா காலகட்டத்தில் இது வந்து நேபுகாத் நேச்சாரால் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பாபிலோனுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு புஸ்தகத்தை எழுதின நம்முடைய அன்பு சகோதரர் ஆண்டன் ஃப்ரே இந்த ஒரு புஸ்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கார். எத்தனை வருஷம், 40 வருஷம். நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் அன்பு சகோதரர். ஆனால் இந்த டேபர்னாக்கிள் ஷேடோஸ் இந்த ஒரு புஸ்தகத்தை, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி கூட நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் அந்த ஒரு புஸ்தகம், சின்ன புஸ்தகம், நம்ம க்ரீன் கலரில் நம்ம வீட்டில் எல்லோரும் வச்சுருந்துருப்போம் இல்லைங்களா, த டேபர்னாக்கிள் ஷேடோஸ் ஆஃப் பெட்டர் சாக்ரிஃபைஸ், இந்த ஒரு புக்கு. 2வது ஆண்டன் ஃப்ரே பிரதர் எழுதுனா இந்த ஒரு புக்கு தான் இருக்குது. அப்புறம் சில இடங்களில் சகோதரர்கள் கண்டினியூ ஸ்டடி பண்ண சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கிடைக்கிற வழிய வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றி எங்கேயுமே இல்லை ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் இவர் எழுதின காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு கடைசியாக நேபுகாத் நேச்சாரால் இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி எங்கே போயிருக்கலாம். ஏன்னா வசனம் நம்ம படிக்கும்போது அதில் எப்படி இருக்குன்னா அநேக பனிமுட்டுகள், அதான் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் பிரதர் சரிங்களா. எல்லா பனிமுட்டுகள் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பிரதர் கொடுக்குறாரு. அப்படின்னா மேபி அங்கே போயிருக்கலாம். அப்புறம் கோரேஸ் ராஜா மூலமாக வரும்பொழுது மேபி எடுத்து வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஏன்னா கிளியராக வசனங்க பெட்டி, தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, இப்படி இந்த ஒரு பொருள் அங்கே எடுத்துன்னு போகப்பட்டது, ரிட்டன் எடுத்துன்னு வரப்பட்டது நமக்கு கிளியராக வசனம் எதுவும் இல்லை ஓகேங்களா. அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே தான் இருக்குது தெரில. அப்போ கண்டிப்பாக இது பூலோகத்துக்குரியது இல்லை. உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு ரீதியில் நம்ம ஆன்டி டைப்பில் பார்க்கும்பொழுது, ஸோ இது தேவனுடைய பிள்ளைகளை 1,44,000 பேர் தான் அடையாளப்படுத்துது. அப்படின்னா விச் வில் பி ஹிடன். ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது, ஸோ அவர்கள் அதாவது இந்த பூமிக்குரிய ரீதியிலிருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு விஷயமா நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி படிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் நம்முடைய அன்பு சகோதரர் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ ரசல் அவர்கள் எழுதின விஷயம் ரீப்ரி நம்பர் 3450 பேஜ் நம்பர் 5 எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இட் இஸ் ஏ மேட்டர் ஆஃப் ட்ரெடிஷன் இன் அபைசினியா. இது ஏதோ ஒரு மாதிரியான வேர்டாக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கிற அவங்களுடைய பிலீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் ஜெவிஷ் ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே என்ன இருந்துச்சு, இந்த உடன்படிக்கை பெட்டியிலுக்குள்ள கமன்மெண்ட் 10 கமன்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த ஒரு கற்பலகை இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ மெசைக்கல் ஸ்டோன்
இது எல்லாமே அதுக்குள்ளே, அது மட்டும் இல்லை, அண்ட் ஆல் த அதர் ட்ரெஷர்ஸ் ஆஃப் தி டெம்பிள் ஆஃப் சாலமோன் இதெல்லாம் டிஸப்பியரைட்ஸ், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஜெருசலேம், ஃப்ரம் த ஜெருசலேம் at the time of the so called Jewish captivity. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டியும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களும் கூட சில காரியங்களையும் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பிரதர் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுறாரு. நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஓகேங்களா? வேர் dispatched by the Jewish high priest for safety to Abyssinia. ஸோ அப்படின்னா ஒரு பிரதான ஆசாரியரால், யாருன்னு தெரியாது, ஆசாரியரால் இதை மறைச்சி வைக்கிறதுக்கு, ஏன்னா அந்த கேப்டிவிட்டி, அதாவது நேபுகாத் நேச்சார் அவர் வந்து ஜெருசலேமை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணும்பொழுது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவார் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இதை எப்படியாவது காப்பாற்றி எங்கேயாவது வச்சுன்னா அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதருங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்து இங்கே ஷேர் பண்ணுறாரு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த பிளேஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அபைசினியா. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு பிளேஸ், இது வந்து இந்த நேம் இருக்குல்ல, இது ஆன்ஷியன்ட் நேம், ஆக்சுவலி பண்டைய காலத்தில் பயன்படுத்துகிற ஒரு பிளேஸோட பேர். பட் இப்போதைக்கு எடுத்தோம் அப்படின்னா எத்தியோப்பியா. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அந்த ஒரு மேப்பை பார்க்கலாம் பாருங்களேன். ஜெருசலேம் வந்து ஜெருசலேம் இங்கே இருக்குங்களே, அப்படியே பார்த்தோன்னா அந்த எகிப்து, அதுக்கப்புறம் இப்படி வரும்பொழுது இந்த இடத்துல தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எத்தியோப்பியா இருக்குது. மேபி இருக்கலாம், அது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதே ரீப்ரிண்டில் கண்டினியூவாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது பொதுவாக என்ன நம்பப்படுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இதில் இருந்த விஷயங்கள், அதாவது உடன்படிக்கை பெட்டி, அதில் இருக்கிற ரிலிக்ஸ் அப்படின்றது நினைவு சின்னங்கள். ஸோ அதில் இருக்கிற சில காரியங்கள். ஓகேங்களா? இது இந்த எத்தியோப்பியாவில் எடுத்து போயிருக்கலாம், அங்கே எடுத்து போய் மறைச்சி வச்சுருந்துருக்கலாம். பட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அங்கே ஒரு ஏர் இருந்துச்சான், ஜோனாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து டனா அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இது ஒரு லார்ஜஸ்ட் லேக் இந்த எத்தியோப்பியா, ஒரு பெரிய ஏரி. பாண்டிச்சேரியில் எடுத்துகிட்டுனா எந்த ஏரி பெரிய ஏரி? விஸ்டேரி. இப்படி மிகப்பெரிய ஒரு பெரிய ஏரி தான். மேபி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை ஒரு ஹைட் பண்ணி வச்சுருக்கலாம். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான், ஒரு தகவலாக தான் நம்ம பகிர்றோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? பிரதரை எப்படி அதில் கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தகவல், இன்ஃபர்மேட்டிவ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் மேபி பாபிலோனுக்கு போயிருக்கலாம், இல்லை திரும்பி வந்திருக்கலாம், அது என்னாச்சு நமக்கு தெரியாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பிரதர் இந்த இடத்துல ஆண்டன் ஃப்ரை கோட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மக்கபேயர் புஸ்தகம் இருக்கு இல்லையா, 1 மக்கபேயர் 2 மக்கபேயர், அதில் இருக்கும். ஆமாம், இது ஆர்சி பைபிளில் இருக்கும். ஏன் பிரதர் இதெல்லாம் எடுத்து கோட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு 66 புஸ்தகங்கள் தானே இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த மக்கபேயர் புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு வேளை நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரம் படிக்கிறோம். இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிலையை படிக்கும் பொழுது இந்த சிலையுடைய பாகங்கள் எதாவது அடையாளப்படுத்துது, இப்படிப்பட்ட ராஜரியம், இப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய பேரரசு, கிரேட் எம்பரர் ஆஃப் தி வேர்ல்டு இல்லைங்களா. இதை நம்ம எங்கேருந்து எடுத்து சொல்கிறோம்? அந்த பொன்னான தலை நீரே, அது மட்டும்தான் வசனம் இருக்காங்க. மீதி பார்ட்ஸ் எங்கே வசனம் இருக்கும் அதில் நாம் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஒவ்வொரு மெட்டல், அந்த மெட்டலோட தன்மையை பொறுத்து அந்த ராஜாங்கம் இருக்கும் அப்படின்னு. அப்போ எப்படி நம்ம அந்த உலக வரலாற்றில் போயிட்டு எடுக்கிறோமோ அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற வரலாற்றில் மக்கபேயர் எழுதுந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு வரலாறாக தான் நம்ம பார்க்க முடியும் ஒழிய, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுற முடியாதுன்னா ஊர்ஜிதப்படுத்துகிறோம்மா சொல்கிற முடியாது. ஓகே, இன்ஃபர்மேஷன் தான். தானியேல் கண்டினியூஸ் ஸ்டடியில் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சில புஸ்தகங்களை எடுத்து நம்ம மக்கபேயர் எழுதின காரியங்களை நம்ம சிந்திச்சிருப்போம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதில் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத வாசிக்கலாம் பாருங்கள். இறை வெளிப்பாட்டால் ஏவப்பெற்று கூடாரத்தையும் பேழையும் தம்மோடு கொண்டு வரும்படி இறைவாக்கினர் பணித்தார். முன்பு மோசே ஏறி சென்று கடவுளின் உரிமை சொத்தை கண்ட மலைக்கு இவரும் சென்றார். இவையெல்லாம் அதே ஆவணங்களில் காண கிடைக்கின்றன. எரேமியா அங்கு சென்று ஒரு குகையை கண்டார். எரேமியா அங்கே போயிட்டு ஒரு குகையை பார்க்குறாரு. கூடாரத்தையும் பேழையும் தூபபீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி முத்திரையிட்டார். ஸோ அங்கே எந்த பிளேஸ் அப்படின்னு அவர் இங்கே எழுதுறாரு அப்படின்னு பார்க்க, எந்த பிளேஸ்ன்னு சொல்கிறாரு இந்த இடத்துல?
ஒரு குகை, கரெக்டு. அந்த குகை எந்த பிளேஸில் இருந்திருக்கும் அப்படின்னு எழுதுறாரு இந்த இடத்துல. இறை வெளிப்பாட்டால் ஏவப்பெற்று கூடாரத்தையும் பேழையும் தம்மோடு கொண்டு வரும்படி இறைவாக்கினர் பணித்தார். முன்பு மோசே ஏறி சென்று கடவுளின் உரிமை சொத்தை கண்ட மலைக்கு இவரும் சென்றார். என்ன பிளேஸ்? மோசே போனார் இல்லையா? சீனாய். ஓகே, பட் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, பட் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இவைகள் எல்லாவற்றையும், அதாவது எரேமியா அங்கு சென்று அந்த பிளேஸுக்கு சென்று ஒரு குகையை பார்த்து கூடாரத்தையும் பேழையும் தூப பீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி சீல் போட்டு வச்சுறார். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா யாராலையும் திறக்க முடியாது. ஓகேங்களா? அவரை பின்தொடர்ந்தவர்களுள் சிலர் அக்குகைக்கு செல்லும் வழியை அடையாளம் கண்டுகொள்ள முயன்றனர். ஆனால் அவர்களால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு கேப்டிவிட்டி இஸ்ரேல் ஜனங்களை அவங்க பயங்கரமாக டெஸ்ட்ராய் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தரும் சிதறி ஓடி இருக்கணும், எல்லாரையும் பிடிச்சி என்ன பண்ணியிருக்கணுங்க, அதுக்கப்புறம் பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருப்பாக கொண்டு போயிருக்கணும். அந்த டைமில் இங்கே என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எரேமியா இருந்தாரா இல்லைங்களா? அப்போ இல்லை. சரி, சமகாலத்திற்கு தரிசல் யாராரு அந்த டைமில் கேப்டிவிட்டி டைமில் வாழ்ந்தவங்க? எசேக்கியா, தானியேல். வேற யாராரு? ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வேளை இது ஒரு உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா எரேமியா பற்றி ஏன் இந்த இடத்துல எரேமியா போயிட்டு இந்த இடத்துல வைக்கணும்? இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், கேப்டிவிட்டியின் போது தான் எடுத்துன்னு போயிருக்கணுமா அவர்? இல்லை அதுக்கு முன்னாடியே எடுத்துன்னு போயிருக்கணுமா? பாருங்கள், இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நமக்கு இங்கே எழும்புது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு கேள்விக்குரிய தான் நமக்கு என்ன ஆகும், அது இருக்கும். ஸோ அடுத்து எரேமியா இதை அறிந்தபோது அவர்களை கடிந்து கடவுள் தம் மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் வரை அந்த இடம் எவருக்கும் தெரியாதிருக்கட்டும். ஸோ அப்போ மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க வரும்பொழுது அப்படியா இல்லை உண்மையாகவே அது செகண்ட் கம்மிங் பற்றி பேசுதா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒன்று சேர்க்கும் வரை அந்த இடம் யாருக்கும் தெரியாது. அப்பொழுது ஆண்டவர் இதையெல்லாம் வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம் சார். மோசே காலத்திலும் சிறப்பான முறையில் கோவிலில் அர்ப்பணிக்கப்படும்பாறு சாலமோன் வேண்டிக் கொண்ட வேளையிலும் நிகழ்ந்தது போல் ஆண்டவருடைய மாட்சியும் முகிலும் தோன்றும் என்று கூறினார். ஸோ இது இன்ஃபர்மேஷன். என்ன சில இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ரிசர்ச்சர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இஸ்ரேல் தேசத்திலே இந்த ஆர்கியாலஜிஸ்ட் உள்ள, அதாவது இந்த பூமிக்கடியில் நோண்டி ஒரு பெட்டி கிடச்சிதுங்களாம். பிரதர் நேம் அவர் அந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் நேம் ஷேர் பண்ணியிருந்தார், ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பெட்டி அது உடன்படிக்கை பெட்டியில் நமக்கு தெரியாது, ஒரு பெட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த பெட்டியை என்ன பண்ணியிருக்காருன்னா அது அளவு எடுத்திருக்காரு. அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க அந்த பெட்டியை அதுக்குள்ளே அதோட வால்யூம் எவ்வளோ, அது சைஸ் எவ்வளோ, கீழே இருக்கிற அகலம் நீளம் உயரம் இவைகள் எல்லாம் பார்த்தா, ஆனால் வேதத்தில் இருக்கிற அந்த ஒரிஜினலான உடன்படிக்கை பெட்டி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒத்திட்டு வரல. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஒரு உடன்படிக்கையை பெற்றினதான ஒரு விஷயத்தை நம்ம குறித்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக இது ஒரு எப்படி சொல்லலாம், இது ஆக்சுவலி எப்படி சொல்லலாம், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். தேவன தெய்வீக திட்டத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதை மெயினாக சொல்லணும் பார்க்கும்பொழுது இது ஒரு மிஸ்ட்ரி, தெரியல எங்கே இருக்குது தெரியல, இதுதான் அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நம்ம யோசிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னா பாருங்களா, எரேமியா அவர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மக்கபேர் எதுன காரியங்களை பார்க்கும்பொழுது அந்த சீனாய் மலையில் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு வேளை அதை மூடி குகையில் போட்டு முத்திரை போட்டாலும் யாராவது கண்டுபிடிச்சிருக்கணும்ல, அதுவும் தெரியல இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இதில் நம்ம பார்க்குறோம், இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம கொஞ்சம் டீப்பாக நம்ம ஆராயும் பொழுது இதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் டைப் அண்ட் ஆன்டிடைப் அது அதில் படிக்க முடியுது. அதே சமயத்தில் அதில் ஜேர்னி படிக்க முடியுது. எங்கே வந்துச்சு வசனம் எது வரைக்கும் நம்ம அதை பார்க்குறோமோ அவ்வளோதான் ஊர்ஜிதப்படுத்துகிறவனுமா சொல்ல முடியும். அதை தாண்டி என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது கிளியர் இன்டர்பிரடேஷன்ஸ் இல்லை. அதை தாண்டி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தான்.
ஓகேங்களா? சரி, இதுதான் அந்த நம்ம பாடத்தினுடைய அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ அப்போ இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சிட்டு பிறகு என்னோட ஜேர்னி இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது எங்கேயாவது இருக்கா தெரியல, அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்து 3வது பாயிண்ட் இந்த சப்ஜெக்டுடைய ஆப்ஜெக்டிவில் நம்ம பார்க்கும்பொழுது கேல்குலேஷன்ஸில் இப்போ எடுத்துக்கலாம், பேனா பென்சில் ஸ்கேல்லாம். இப்போ நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ பாருங்களேன், ரொம்ப அருமையான கேல்குலேஷன்ஸ் பிரதர் கொடுத்துருப்பாரு. எடுத்துக்கிட்டீங்க பேனா. சரி, இப்போ இதில் பார்க்கும்பொழுதே இந்த ஒரு இன்னர் கோர்ட் அவுட்டர் கோர்ட்டுன்றது தான் பிரகாரம் இல்லைங்களா? இன்னர் கோர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல, ஸோ இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸும் இருக்கிற இடம் தான். ஓகேங்களா? அப்போ இன்னர் கோர்ட்னா 2 பார்ட் இருக்குது இன்னர் கோர்ட்டில் இல்லைங்களா? 2 பார்ட். என்னென்ன பார்ட்டு? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை சுற்றி எத்தனை போர்டு அப்படின்னா பலகைகள் இங்கே இதில் 1 2 3 4 இந்த சைடு, அப்புறம் அந்த சைடு, அப்புறம் அந்த சைடு இல்லைங்களா? 4 சைடு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா அந்த பலகைகள் பொன் பூச்சினால் அதாவது பூசப்பட்டது தான் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இது இந்த பலகைகள் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு கீழே அந்த 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 போஸ்ட்டு கீழே இருக்கிற ஒரு விஷயம் என்ன மெட்டல் ஞாபகம் இருக்குங்களா? பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்கிறேன், காப்பர் தான் இல்லைங்களா? அடுத்து மகாபரிசுத்தலத்துக்குள்ள கோல்டு தான், அதனுடைய பாதம் வெள்ளி இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஏற்கனவே பிரதர்ஸ் பாடங்க எடுத்திருக்காங்க சரிங்களா? ஸோ எப்படி பார்க்கும் பொழுது இதில் கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்கலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இது இருக்கு இல்லைங்களா, இது எப்படி இருக்குது, இங்கே இருக்கிறது இது எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பலகைகள், இது என்னன்னா தூணு. ஓகேங்களா? ஸோ இதை எத்தனை பலகைகள் இருக்கும், இதை பலகைகள் அப்படின்னு சொல்கிறதோட போர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். போர்டு 20 இருக்குது, கண்டுபிடிச்சிட்டிங்க, வெரி குட் சிஸ்டர். 20 ப்ளஸ் ஒரு சைடு 20, இன்னொரு சைடு 20. பாருங்களேன், இந்த சைடு 20, இந்த சைடு 20, மொத்தம் இவ்வளோ வருது. இப்போ 40. பேக் சைடு இருக்குல்ல, இந்த சைடு மொத்தம் 6. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ஆச்சு? 46. அடுத்து இந்த போஸ்ட், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இங்கே ஒரு பலகை, இதாவது போர்டு இருக்குது, இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே மட்டும்தான் இருக்கும் இது. அப்போ மொத்தமாக இங்கே 20, இந்த சைடு 20, பேக் சைடு பார்த்தோன்னா ஒரு 6 ப்ளஸ் இங்கே 1 இங்கே 1 2 இல்லைங்களா? அப்போ மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னு பார்க்கும்போது 48. சரிங்களா? 48 போர்ட்ஸ் தான் இங்கே இருக்குது, அதிகமாக இல்லை. அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்குல்ல, இது ஒரு 5 இருக்கா, இங்கே ஒரு 5 இருக்கா, 4 இல்லைங்களா? ரைட்டு. அப்போ 5 + 4 9 பில்லர்ஸ். ஓகேங்களா? அப்போ தூண்கள் மொத்தம் 9 இருக்குது, போர்டு 48 போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இது ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், தூண்கள் ரொம்ப கிளியராக இந்த இடத்துல போஸ்ட் இருக்குங்களா? அடுத்து நம்ம உள்ள பார்த்தோன்னா இதெல்லாம் கிளியராக பலகைகள் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல அதாவது இந்த திரை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கிராஸ் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா திரை தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ திரையை நிற்க வைக்கிறதுக்கு ஏதாவது தூண் இருக்கணும்ல, அது இல்லைன்னா என்ன ஆகும்? விழுந்துடும், கண்டிப்பாக விழுந்துடும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா அது நல்லா டைட்டாக பிடிச்சி அது கிளியராக அது இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 5 தூணு, இந்த இடத்துல 4 தூணுகள், வசனங்கள் எல்லாம் இருக்குது, இதுக்கு நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தூணை எடுத்துக்க வேணாம், அதை நம்ம விட்டுருவோம் இப்போதைக்கு. ஓகேங்களா? எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இன்னர் கோர்ட்டை கிளியராக ஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த போர்டு அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போர்டுக்கான வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது ஒரே ஒரு போர்டு மட்டும் போய் எடுத்துக்க போகிறோம், ஒரு போர்டு. ஓகேங்களா? நமக்கு அந்த போர்டுடைய
அகலம் பார்த்தோன்னா 1.5 முழம். ஓகேங்களா, ஹைட் எப்பயும் போல் 10 முழம் தான். ஸோ இந்த சைடு பார்க்கும்பொழுது அவரோட நீளம் 1.5 முழம், அகலம் வந்து 1/2 முழம். ஓகேங்களா, நீளம் 1.5 முழம், அவருடைய அகலம் வந்து 1/2 முழம். ஹைட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10 முழம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா இதனுடைய வால்யூம், இதனுடைய கொள்ளளவு, இது எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 3 வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணணும். 1.5 இன்ட்டு ஹாஃப் இன்ட்டு 10. அப்போ மொத்தமாக இதை மல்டிபிள் பண்ணி ஒரு டோட்டல் ஃபிகர் வரும்ல, அது எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 7.5 கியூபிட். ஓகேங்களா, 75 7.5 முழம். சரிங்களா, அப்போ இந்த 7.5 முழத்தை ஒரே ஒரு நம்ம இந்த போர்டு எடுத்துக்கிட்டால் அதனுடைய வால்யூம் எவ்வளோன்னு தான் பார்த்துருக்கோம். மொத்தம் எத்தனை போர்டு இருக்குது இப்போது? 48 இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த 48 இன்ட்டு 7.5 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா வர வேல்யூ வந்து 360. ஓகேங்களா, அப்போ இந்த 360 இங்கே எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்? 360. ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ இது ஆக்சுவலி. மேத்தமெட்டிக்ஸ் 360 டிகிரி தான். எஸ், சர்க்கிள். ஓகேங்களா, எப்படி ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி. எப்படி இந்த ரெக்டாங்கிள் அப்படின்றது வந்து பர்ஃபெக்ட் இல்லை, பார்ஷியலி பர்ஃபெக்ட் இல்லைங்களா. அதாவது ஸ்பீட் பிகட்டல் இல்லை அப்படின்னா நீதிமானாக்கப்பட்ட நிலைமை, இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல் இன்னொரு முக்கியமான ஷேப் சர்க்கிள். ஓகேங்களா, அப்போ இந்த 48 போர்ட்ஸையும் அதனுடைய வால்யூம் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்தமாக 360 வரும். 360 அப்படின்றது ஒரு சர்க்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது குறிக்கும். ஓகேங்களா, ஆல் சில்வர் டீ கப்பெல்லாம் படிச்சிருப்போம்ல, ரைட்டு. ஸோ சர்க்கிள் அப்படின்னா எதை அடையாளப்படுத்தும்? எப்படி முழுமைன்னு சொல்கிறோம்? எப்படி முழுமைன்னு சொல்ல முடியுது? சிஸ்டர், ஒரு கம்ப்ளீஷன் இல்லைங்களா. ஒருவேளை ரெக்டாங்கிள் கூட ஒரு கம்ப்ளீஷன் தான், பட் அது இம்பர்ஃபெக்ட். 2 சைட்ஸு இல்லைங்களா. ஸ்கொயர் அப்படின்றது 4 சைடு ஒன்றா இருந்தது ஸ்கொயர், பர்ஃபெக்ட். ஸோ அப்போ அந்த சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வந்து ஒரு சரியான ஒரு வார்த்தை நம்ம இங்கே சொல்லலாம். என்ன வார்த்தை அப்படின்னா, இதுக்கு ஏதாவது எண்டு இருக்கா, முடிவு இருக்கா? இங்கே பாருங்களேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படி வந்துடும். அதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வரும், மறுபடியும் போய்கிட்டே இருக்கும். எங்கே நிற்கும்? இட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இல்லைங்களா. ஸோ எங்கேயுமே இந்த ஒரு எண்டு, ஒரு முடிவு இல்லாத ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் இந்த சர்க்கிள். ஓகேங்களா, அப்படின்னா முடிவு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது பிரதர் கோட் பண்ணியிருக்காங்க, a circle is most apt symbol for endlessness and by extension the divine or immortal nature. அப்போ தெய்வீக அழியாமையில் இருக்கிறவங்க தான் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய நிலைமையை வாங்கியிருக்கிறவங்க. ஈவன் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் 1878 இல்லைங்களா. ஸோ ரிசரெக்ட் ஆகி போயிருக்கிறவங்களும் அது பிற்பாடு ரிசரெக்ட் ஆனவங்களும் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டிவைனிட்டி, இம்மார்டல். அதுக்கப்புறம் என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த முடிவு இல்லை இல்லைங்களா. ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சர்க்கிள் அப்படின்றது ஒரு அழியாமையை அது குறிக்குது இல்லைங்களா. நம்ம எதிர்பார்த்துருப்போம் 1,44,000 வந்திருக்கணும் இல்லை. ஸோ இந்த ஒரு கால்குலேஷனில் இந்த ஒரு மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இதனுடைய போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா 360 அப்படின்ற ஒரு நம்பர். அந்த 360 அப்படின்ற நம்பர் எத்தனை டிகிரி? 360 டிகிரி அப்படின்னா, ஸோ அப்போ சர்க்கிள் தான். இப்போ சர்க்கிள் அப்படின்றது ஒரு அழியாமையை அது குறிக்கும் இல்லைங்களா. ரைட்டு. செகண்ட் ஒன்று, இப்போது ஃபஸ்ட் ஒன் நம்ம எப்படி பார்த்தோம்? அந்த ஒரு போர்டுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோமா, சரிங்களா.
அடுத்து ரெண்டாவது கால்குலேஷனில் அந்த ஒரு போர்டு, அந்த போர்டுடைய சர்ஃபேஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த போர்டுடைய சர்ஃபேஸ். ஃபஸ்ட் வேல்யூ அதனுடைய நீளம் எவ்வளோ? சர்ஃபேஸ் 1.5 முழம் தான் இல்லைங்களா? அதனுடைய ஹைட்டு 10 இல்லைங்களா? 10 கியூபிட்ஸ். ஸோ அப்போ சர்ஃபேஸ் அப்படின்னா இன்னொரு வேல்யூ நம்ம எடுக்கக்கூடாதுங்க. பாருங்களேன், ஆக்சுவலி இந்த ஒரு போர்டு இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இன்னொரு போர்டு இருக்கும், இது பக்கத்தில் இன்னொரு போர்டு இருக்கும், இது பக்கத்தில் இன்னொரு போர்டு இருக்கும். சரிங்களா? அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எக்ஸ்டீரியர், அவுட்டர் வேல்யூ. ஓகேங்களா? அது இந்த சைடு ரைட் சைடு போயிட்டு அப்படின்னா இது இன்டீரியர் இல்லைங்களா, உள் பக்கம் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ என்ன பண்ணலான்னா 2 வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ், ரெண்டாவது டிக்டோவாக என்ன பண்ணலாம், உட்புறத்தில் இருக்கிற சர்ஃபேஸ் பார்க்கலாம். சரிங்களா? அப்படின்னா வெளிப்புறத்தில் இருக்கிற சர்ஃபேஸ் மட்டும் போய் எடுத்துக்கலாம். அப்போ சர்ஃபேஸ் எவ்வளோ வரும்? 1.5 × 10, 1.5 × 10. அப்போ எவ்வளோ வரும்? எத்தனை கியூபிட்ஸ் வரும்? 15. ஓகேங்களா? 1.5 × 10 = 15 கியூபிட்ஸ், 15 முழங்கள். ஓகேங்களா? அப்போ 15 முழம் அப்படின்றது எதனுடைய ஏரியா? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அவுட்டர் ஆர் இன்டீரியர், வாட் எவர் இட் இஸ், ரெண்டும் ஒன்று தாங்க சர்ஃபேஸ் வேல்யூ வந்து. ஓகேங்களா? ஸோ அப்போது அவுட்டர் சைடு, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அவுட்டரில் 15 முழம், அவ்வளோதான். இந்த சைடு, அந்த சைடு பார்த்தோம்னா எத்தனை இருக்கும்? 15 இல்லைங்களா? அப்படின்னா ஒரே ஒரு அந்த ஒரு போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போர்டில் இந்த சைடு இருக்கிற சர்ஃபேஸு, இந்த சைடு இருக்கிற சர்ஃபேஸ், இதில் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 15, இந்த சைடு இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா 15 இல்லைங்களா? அப்போ ஒரு போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 சைடும் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 30. ஓகேங்களா? 30 முழம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா ஒரே ஒரு அந்த போர்டுடைய ஒரு சைடு சர்ஃபேஸ், இன்னொரு சைடு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 முழம் வருது. மொத்தம் எத்தனை போர்டு இருக்கு? மறந்துட்டோம். வெரி குட், 48. எஸ், மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ அது வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1440, 1440 இந்த நம்பர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1440 அப்படின்றது ஒரு நம்பர். இன்னும் கால்குலேஷன் முடியல நமக்கு. அப்போ கண்டிப்பாக எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ண? இப்போ 1000. கரெக்டுங்களா? 100. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1440 என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பர் இருக்குல்ல 100. நீங்கள் எப்படி பிரதர் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா? நியாயம்தான் கேள்வி கேட்குறது, இது ஒரு நியாயமான கேள்வி. அது மட்டும் கிடையாது, அதாவது நியூமரல் சிஸ்டத்தை பற்றி ரொம்ப கிளியராக பிரதர் அந்த இடத்துல ஒரு 2-3 பேஜுக்கு, ஒரு 4 பேஜுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாருன்னா அதில் கொடுத்துருப்பார். நம்பர் 1னா என்ன? ஓகேங்களா? 10னா என்ன? 10 ஸ்கொயர் என்ன? இல்லைங்களா? மல்டிபிள் ஆஃப் 10 எல்லாம் என்ன அடையாளப்படுத்தும்? அதுக்கப்புறம் என்னென்ன நம்பர்ஸ் அதில் இருக்குது? 1,44,000 அது என்ன? அது நம்ம தெரியும். ஓகேங்களா? ஆனால் இன்னும் நம்பர்ஸ், இந்த டேபர்நாக்கிளில் வர நம்பர் சிஸ்டத்தையே அது எதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே 100 அப்படின்ற ஒரு நம்பர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? 1 அப்படின்னு நம்பர் இருக்குல்ல, ஓகேங்களா, அது வந்து எதை அடையாளப்படுத்தினா இது சாக்ரெட் 1, ஒரு பரிசுத்தமான ஒரு விஷயம், அதாவது ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் 1. ஓகேங்களா? 10 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் தான், 10ன்றது பர்ஃபெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 10 ஸ்கொயர் 10 கியூப். இப்போ 10 ஸ்கொயர் எப்படி இயேசு கிறிஸ்து குறிக்கும்? தட் இஸ் 100. 10 கியூப் அப்படின்றது 1000, அது எப்படி தேவனை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா
ரெண்டாவது கால்குலேஷனில் என்ன பார்த்தோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக தான் இருக்கும். ஒரு போர்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். இன்டீரியர் அவுட்டர் ஓகேங்களா. ஸோ இன்னர் அவுட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அவுட்டரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ வந்துச்சு? 1.5 into 10 15 முழம். ஓகேங்களா. ஸோ இன்டீரியர் 15 தான். ஓகேங்களா. அப்போ ஒரு போர்டுக்கு 2 சைடு இருக்கிற சர்ஃபேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 30. மொத்தம் எத்தனை போர்டு இருந்துச்சு? 48 இல்லைங்களா. அப்போ 48 into 30 1440. ஓகேங்களா. அதை 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கிரைஸ்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1,44,000 வரும். ஓகேங்களா. ரைட்டு. அடுத்த கால்குலேஷனுக்குள்ளே நம்ம போவோம். இன்னும் எத்தனை கால்குலேஷன் வச்சுருக்கீங்க பிரதர்? யோசிக்கலாம் நான். ஓகேங்களா. பாருங்கள், த கிரேட் பிரமிட் யோசனைகள் எழும்பும் நமக்கு. இது கூட இதுக்குள்ளே இருக்கா? நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஓகேங்களா. அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷ காலமாக கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 நூற்றாண்டுகள் அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஒரு விஷயம் இல்லைங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுக்கான ப்ராஃபசிஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேத வசன அடிப்படையில் அடிப்படை வேதாகமத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கடைசியாக அந்த ஒரு பாடத்தை கூட பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு பிரமிடு இதை கட்டுறதுக்கு ஃபார்முலா இதெல்லாம் எங்கேயோ போட்ட மாதிரி இருக்குல்ல. ஸ்கூலில் படிச்சிருப்போம் 10th standard முன்னாடி வரைக்கும் எங்கேயோ இல்லைங்களா. ஸோ அப்போ இது நம்ம டீப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஒரு மேலோட்டமாக என்ன பண்ணலாம், இதை பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த பிரமிடு கட்டியிருக்காங்கல்ல, இந்த கட்டுறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபார்முலா மீன்ஸ் எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிரமிடு ஆக்சுவலி பிரமிடுக்கு மொத்தம் எத்தனை சைடு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 3 4 5 6 4 சைடு தான் இருக்கா? இல்லை ஏற்றுக்க முடியாது. 3 சைடு உடனே 3 ஒன்று ரெடியூஸ் பண்ணிட்டோம். எத்தனை சைடு பிரமிடுக்கு இருக்குது? 4 சைடு. இப்போ நம்ம பார்க்குறது கிசா பிரமிடு. அதாவது சில பிரமிட்ஸ் அது வித்தியாசமான பாட்டம் கூட, அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு 3 சைட்ஸ் இருக்கும், கீழே ஒரு சைடு இருக்கும். ஓகேங்களா. பட் கிசா பிரமிடு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 4 சைடு இருக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் அனிமேஷனில் மிஸ் ஆகிடுச்சு. இதான் ஃபஸ்ட்டு சைடு. ஃபஸ்ட்டு சைடு அப்படின்றது என்ன? இப்போ நம்மளை பார்த்துட்ருக்குல்ல. ஓகேங்களா. அதான் ஃபஸ்ட்டு சைடு. நம்மளை பார்க்காத அந்த சைடு இருக்கு இல்லையா, பேக் சைடு இருக்குல்ல, அது ஒரு சைடு. அடுத்து ரைட் சைடு இருக்கு பாருங்க, கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அது 3rd சைடு. ஓகேங்களா. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் 4th சைடு. எத்தனை சைடு இருக்குது மொத்தம்? 4 சைடு தான் இருக்குது. வேறு எந்த சைடும் இல்லையா அதில்? பாட்டம் ஒரு சைடு இருக்குது. மொத்தம் 5 சைடு. ஓகேங்களா. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த 4 சைடு ப்ளஸ் 1 சைடு, 4 சைடும் என்ன ஷேப்பு? பாட்டமில் இருக்கிற ஒரு சைடு இருக்கு இல்லையா, அது என்ன ஷேப்பு? பாட்டமில் இருக்கிறது சதுரம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லைங்களா. அப்போ சைடில் இருக்கிற சைட்ஸு ட்ரையாங்கிள் சைடு. அப்படின்னா மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கீங்க? 4 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா. மொத்தம் 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போது 4 முக்கோணங்கள். எத்தனை பேஸ்? ஒரே ஒரு சதுரம். சரிங்களா. இப்போ ட்ரை ஆங்கிள்லாம் நமக்கு தெரியுமில்ல, பைனா 2, ட்ரைனா 3. அப்போ 3 ஆங்கிள் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை பொறுத்து நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல. ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது? இது என்ன ட்ரையாங்கிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது? இதனுடைய டிகிரி இருக்கு இல்லையா, அக்யூட்டா ஈக்குவல் இல்லைங்களா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் 60 60 60.
இல்லைங்களா? அப்போ 3 ஆட் பண்ணோன்னா 180. அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஷேப்பில் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும், ஓகேங்களா, அந்த ட்ரையாங்கிள் இருக்கிற அந்த டிகிரி இருக்கு இல்லையா, ட்ரை ஆங்கிள்ஸு, அந்த 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ வர வேல்யூ கண்டிப்பாக 180 டிகிரி தான். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 4 முக்கோணங்கள் இருக்கா மொத்தம். அப்போ 4 முக்கோணங்களில் ஒரே ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு அந்த 3 கோணத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு வர வேல்யூ எத்தனை? 180. சரிங்களா? 180. இப்போ மொத்தம் எத்தனை சைடு இருக்குது, எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 4. அப்போ 180 இன்ட்டு 4 முக்கோணங்கள். ஓகேங்களா? இப்போ 720 வரும். 720 டிகிரி 720 அப்படின்னு நம்பர் வருதா? அப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்போது 4 சைடு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை சைடு இருக்குது? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பிரதர். பேஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ பேஸ் என்ன? ஸ்கொயர், சதுரம். இப்போ சதுரம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா இங்கே சதுரம் அப்படின்னா ஸ்கொயர் 4 ஆங்கிள் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 90 டிகிரி தான். அது அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 360 வரும். ஓகேங்களா? அப்போ அந்த பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 360 அப்படின்ற ஒரு நம்பர் வருது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 720 இருக்கு இல்லையா, 4 சைடுடைய அந்த ஒரு ஆங்கிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ சர்ஃபேஸ் எல்லாம் கிடையாது, சர்ஃபேஸ் ஏரியாலாம் இல்லை இல்லைங்களா. என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஆங்கிள்ஸ் மட்டும் இல்லைங்களா, அதை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வந்து அந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 720. ஓகேங்களா? பாட்டமில் இருக்கிற ஸ்கொயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர் வருது நமக்கு? 360 இல்லைங்களா. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் பாருங்களேன். இப்போது 1000 அதாட்டி போட்டோம் 1080 வருது இல்லைங்களா. ஸோ அப்போ 1080 டிகிரி. ஸோ அது நம்ம அந்த ஒரு ஆங்கிள்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறப்போ வர வேல்யூஸ் 1080. சரிங்களா? ஸோ இந்த 1080வை 360 இது பர்ஃபெக்ட் தானே நம்பர். ஆக்சுவலி 360 டிகிரினா என்ன? ஒரு பூரணம், பர்ஃபெக்ட் இல்லைங்களா. ஒரு டிவைனிட்டி, அழியாமை சொல்கிறோம்ல. 360ஆல் டிவைட் பண்ணோம்னா 1080வை 360ஆல் நம்ம வகுத்தோம்னா வர வேல்யூ வந்து எக்ஸாக்டாக 3. சரிங்களா? அப்படின்னா அந்த இம்மார்டாலிட்டியை, அந்த அழியாமையை வாங்குற ஜனங்கள் 3 ரூபாய் அதெல்லாம் கிடையாது. அதாவது என்னென்ன, அதாவது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம ஆக்சுவலிங்க. அதாவது 1080ன்னா என்ன? ஒரு டிவைனிட்டியில் ஒருத்தர் இருக்கணும், இன்னொருத்தரில் இன்னொரு டிவைனிட்டி, அப்புறம் இன்னொரு வகுப்பு டிவைனிட்டி. ஓகேங்களா? அப்போ பிதாவாகிய தேவன், தி ஃபாதர், YHWH இல்லைங்களா, நம்முடைய அப்பா, அவரது இம்மார்டாலிட்டியில் இருக்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம டேபர்நாக்கில் படிக்கிறோம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் பரலோகத்து குறிக்கும் அப்படின்னு. ரெண்டாவது அவருடைய மகன். ஓகேங்களா? அவருடைய மகன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்புறம் சபை ஜனங்கள், தி பிரைடு இல்லைங்களா. 1,44,000 பேர். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம இந்த டிவைனிட்டியை பெற போகிறவங்க இல்லைங்களா. ஈவன் சொல்லப்போனால் நம்முடைய பிதாவாகிய தேவனை ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு நம்பர் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். தட் வில் பி 360 இல்லைங்களா, 360. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு இம்மார்டாலிட்டியை என்ன பண்ணுது, அது குறிக்குது. சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இப்படி பார்க்கும் பொழுது பிரமிட் எடுத்துக்கிட்டோம், பிரமிடுடைய 5 சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம். 5 சைடில் இருக்கிற அந்த ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்னா வர வேல்யூ 1080. அதை 360ஆல் டிவைட் பண்ணோம்னா வர வேல்யூ 3. அப்போ அந்த இம்மார்டாலிட்டியை தேவன் இயேசு கிறிஸ்து இருக்காங்க, அவருடைய சபை ஜனங்கள் போய் சேர 3 பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம் அதில். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு பிரமிடு தான் எடுத்துகிட்டு படிச்சுட்ருக்கோம். இதுக்கும் டேபர்நாக்கில் இருக்கிற ஈவன் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கும் இல்லை
இன்னர் கோர்ட், இதுக்கெல்லாம் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ இதுதான் எனக்கு கேள்வி. நீங்கள் எப்படி வருதா நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஒரு நியாயமான கேள்வியும் கூட இது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நம்பர் அவருக்கு நம்ம எடுத்துக்கலாம்னா 100. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு 1000, 1000 இல்லைங்களா? இந்த நம்பரை எடுத்துக்கலாம். விசேஷித்த வண்ணமாக ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கிரேட் பிரமிடுக்குள்ள அந்த ஒரு பாதையெல்லாம் நம்ம ஒரு காரியங்களெல்லாம் எப்படி மனுக்குள்ள அந்த ஜீவனை பெறுகிற விஷயம், அந்த கிங்ஸ் சேம்பர் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ மெயினாக அந்த கிங்ஸ் சேம்பர், ராஜா அறை, எத்தனை கல்லால் அது உள்ள, அதாவது இப்படி போய் உள்ளே நம்ம கவுண்ட் பண்ணோம்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம அந்த ராஜாவின் அறை அப்படி பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் இல்லைங்களா? இதுதான் இந்த இடத்துல நம்ம இன்டீரியராக இருக்கிற போட்டிருக்கோம். இங்கே ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, கற்கள். இங்கே நின்றுட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 100 கல். ஆனால் ஒவ்வொரு கல்லும் ஒரே ஷேப்பாக, டிஃப்ரெண்ட் ஷேப்பெல்லாம் நமக்கு தெரியல. ஓகேங்களா? மொத்தமாக இந்த பிரமிடுக்குள்ளே நம்ம போயிட்டு நின்று பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கல், அதாவது அந்த ஒரு கிங்ஸ் சேம்பர், ராஜாவுடைய அறைக்குள்ளே போய் நின்றுட்டு நம்ம எத்தனை கல் இந்த ராஜாவுடைய அறையை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 100 கல் இல்லைங்களா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. இதை வாசிக்கலாம் சிஸ்டர். கிரேட் பிரமிடில் உள்ள ராஜாவின் அறையின் சுவர்கள் சரியாக 100 கற்கள் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்கது. 4 சுவர்களும் சரியாக 100 கற்கள் கட்டப்பட்டுள்ளன. ஸோ இப்படி 100 கற்களால் அது கட்டப்பட்டுள்ளன. அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை பிரதர்ஸ் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 100 அப்படின்ற ஒரு நம்பர் என்ன நம்பர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பர் தானே. அப்போ சுத்தியரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு, அதுக்குள்ளே யார் இருப்பாங்க? 1,44,000 பேர் இருப்பாங்க. அதாவது இங்கே பாருங்களேன், இதனுடைய உள்ளே போய் நின்று பார்த்தோம்னா 100 கல்லால் இது உள்ளே இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது 100 கல். அந்த 100 கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அப்போ அந்த 100 கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனா அதுக்குள்ளே யார் இருப்பாங்க? சபை ஜனங்கள் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள் ஜீவனை பெற்றவர்கள், மகிமைப்படுத்தப்பட்ட திருச்சபை அனைவரும் கிறிஸ்துவுக்குள் இருப்பார்கள் என்பதை இது நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அதாவது ஏன் இந்த நம்பர்ஸ் 100 அப்படின்ற நம்பர் அங்கே பிரமிடில் இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா டேபர்னாக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம். 100 அப்படின்றது இயேசு கிறிஸ்து நம்பர், அது பிரமிடுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? பிரமிடுக்குள்ளே அந்த கிங்ஸ் சேம்பர் அப்படின்ற ஒரு அந்த ரூம் அறை இருக்குது இல்லைங்களா? அது மட்டும்தான் 100 ஸ்டோன்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது மட்டும் கிடையாது. அப்படின்னா இந்த பிரமிடை பார்த்தோம்னா அது எத்தனை சைடு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 சைடு, 4 சைடு நம்ம பார்க்குறோம்ல இல்லைங்களா? 4 சைடு எந்த ஷேப்பில் இருக்கும்? அது ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா? ஒரு சைடு மட்டும் கீழே பாட்டம் ஸ்கொயர். அப்போ 720 + 360 1080 இல்லைங்களா? 360 டிவைட் பண்ணோம்னா 3 வரும். பாருங்களேன், இப்பேற்பட்ட ஒரு நம்பர் நியூமரிக்கல் சிஸ்டத்தில் போனால் கூட ரொம்ப அழகாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். இப்படி பர்ஃபெக்டான நம்பர்ஸ் எப்படி இதுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் யோசிக்கிற விதமாக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இருக்குது. ஒன்று, அப்போ எத்தனை கால்குலேஷன் பார்த்துருக்கோம்? 1 எத்தனை பார்த்துருக்கோம்? மொத்தம் 3 பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போர்டுடைய அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், போர்டுடைய வால்யூம் இல்லைங்களா? ஸோ 1.5 ½ × 10, அப்போ 7.5 வரும் இன்ட்டு 48 இல்லைங்களா? ஸோ என்ன வேல்யூ வரும் இப்போது? 360. அப்போ 360 சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணோம் டிவைனிட்டி. ரெண்டாவது ஒன்று என்ன? அதனுடைய இன்னர் அவுட்டருடைய ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா?
ஸோ இது நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு போஸ்ட்டுடைய இன்னர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 30, 48 மல்டிபிள் பண்ணோன்னா 1440 இன்ட்டு 100 1,44,000. அதுக்கப்புறம் நம்ம என்ன கால்குலேஷன் பார்த்தோம்னா 100 அப்படின்ற நம்பர் வச்சுக்கிட்டு அந்த 100 அப்படின்ற நம்பர் பிரமிடில் இருக்குது. அப்போ பிரமிடை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ 100ன்ற நம்பர் எங்கே இருக்குது? டேபர்நாக்கில் இருக்குது. அதை லிங்க் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? 3 முடிஞ்சிடுச்சா? 4th ஒன்று ஆல்டர் எடுத்துக்கலாம். அதே சாப்டரில் தான் பிரதர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? பலிபீடம், பலிபீடத்தினுடைய அந்த ஒரு வால்யூம் கொள்ளளவு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வசனம் கூட வாசிக்கலாம். எஸ், யாத்திராகமம் 27:1. யாத்திராகமம் 27:1. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருப்பதாக. ஸோ அதனுடைய அகலம் நம்ம பார்க்குறோம். அதனுடைய நீளம் அகலம் 5 உயரம் மட்டும் 3. இப்போ வால்யூம் நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? வால்யூம் என்ன பண்ணுறது, எப்படி எடுக்கிறது? கொள்ளளவு எடுக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ண, அவ்வளோதான். 7 × 7 × 3. ஸோ மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 75 கியூபிட்ஸ். 75 கியூபிட்ஸ். ஆக்சுவலி இது கனமுழம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு கியூப் ஆக்சுவலி இல்லைங்களா, அதனால் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இப்போ எப்படி பிரதர் அதில் யோசிச்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 அப்படின்ற நம்பர் இருக்குது, அதை 10ஆலே மல்டிபிள் பண்ணால் ஒரு பர்ஃபெக்ட் வரும்ல. அதுபோல் 75 75 × 75 என்ன பண்ணார்னா மல்டிபிள் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் என்ன நம்பர் வருது அப்படின்னு. 75 × 75 கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் போடலாம் மொபைலில். 5625. ஓகேங்களா? இது எங்கே பார்த்தோம்? இப்போ பார்த்துருக்க மாட்டோம், எங்கேயோ பார்த்துருக்கோம். 5.625 அப்படின்னு ஒரு நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா? 5625. இந்த ஒரு நம்பரை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டியினுடைய மெஷர்மெண்ட்டு, அதனுடைய வால்யூம். புரியுதுங்களா? உடன்படிக்கை பெட்டியினுடைய மெஷர்மெண்ட் எப்படி பார்த்துருக்கோம் முன்னாடி நம்ம இல்லைங்களா? எப்படின்னா அதனுடைய அதாவது நீளம் வந்து 2.5, அகலம் 1.5, ஹைட் 1.5. ஸோ 3 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 45 / 8. அதுதான் 5.625. நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஒரு 5.65 அப்படின்ற நம்பர் 75 × 75 வந்து அந்த டெசிமல் அந்த டாட் இல்லாமல் அப்படியே வரும் இல்லைங்களா? ஸோ இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ இந்த 5.65 கியூபிட்ஸ் வந்து இது அப்படியே 1000ஆல் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நம்பரால் மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5625 வரும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அது பாயிண்ட் இல்லாமல் வரும், அவ்வளோதான். ஒருவேளை 5625 / 100 போட்டோம்னா என்ன வரும்? 5.625 வரும் இல்லைங்களா? ஸோ இதுதான். ஸோ அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பலிபீடத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வேல்யூ எடுத்தோமா, உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு ஒரு வேல்யூ எடுத்தோமா? இப்போ பலிபீடத்தினுடைய ஒரு வால்யூம், உடன்படிக்கை பெட்டியுடைய ஒரு வால்யூம், ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு படிக்கும்பொழுது பிரதர் இங்கே எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல thus it is that by the will of Jehovah the altar of burnt offering and the ark of the covenant are in a sweet relationship with each other. ஒரு இனிமையான உறவு எது எதுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எது எதுக்கும்? பலிபீடத்துக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும். அப்படி என்ன மாதிரியான உறவு இதுக்கு இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இதுக்கு வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி வசனங்கள் ஏதாவது இருக்குங்களா? அப்போ உடன்படிக்கை பெட்டிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அப்போ பலிபீடம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இப்போ பலிபீடம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்குது? அதுதான் ஆன்டி டைப்பில் கேட்குறேன் நான். ஜீவ பலியா, லிவிங் சாக்ரிஃபைஸ். ஓகே, வெரி குட். அப்புறம் கிருபாதார பலி. ஓகே, ஸோ சாக்ரிஃபைஸ், பலி செலுத்துறது. அப்புறம்
பர்ன், ஓகே ரைட்டு தான். பட்டு அது என்ன, அதாவது நம்ம டேபர்நாக்கல் எடுத்துக்கிட்டோம்னா அநேக விஷயங்கள் கண்டிப்பாக யாரை குறித்தா பேசணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று சபை ஜனங்கள் தான் இல்லைங்களா. ஸோ அதுக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்புறம் தான் சபை ஜனங்கள். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த பலிபீடம் அப்படின்ற ஒரு விஷயம் யார் ஏதாவது குறிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி, அவருடைய ரேன்சம், ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ், சரிநிகர் சமான விலை, இது குறிக்குதுங்களா. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சரிநிகர் சமான விலையை கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் அந்த ஜீவனை, அந்த பரிசுத்தமான ஒரு ஜீவனால் சாற்றப்பட்ட ஜனங்களாகிய நாம் நம்முடைய பலி எப்படி தான் இருக்கணும், எப்படி அவர் பரிசுத்தமான அந்த ஜீவ பலியை கொடுத்ததுனால அவருக்கு இம்மார்டாலிட்டி, தேவன் கொடுத்த கிஃப்ட் அது, இது கொடுத்ததுனால தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுற முடியாது, எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் நம்ம விட்டு கவனிக்கலாம் இல்லைங்களா. ஆனால் நமக்கு இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பரிசுத்தமான ஒரு பலியை, ஒரு ஜீவ பலியை நம்ம கொடுக்குறோமா கேட்குற கேள்வி இதுதான். அப்போ இயேசு கிறிஸ்துடைய சாக்ரிஃபைஸ் எப்படிப்பட்டதான ஒரு பலி அப்படின்னு பார்க்கும்பொழுது பரிசுத்தமான பலி, அதில் எந்த பழுதுமே கொஞ்சம் கூட நம்ம எடுத்து பார்க்க முடியாது வெளியில். கொஞ்சம் இதில் இங்கே ஏதோ கொஞ்சமாக லைட்டாக அந்த டிஃபெக்டிவ் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு சொல்ல முடியுமா நம்ம, இல்லைங்களா. அப்போ கிறிஸ்துவனுடைய பலி பர்ஃபெக்ட்னா அவருடைய பின்னடையாளர்களாகிய நம்முடைய பலியும் கூட அது எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பரிபூர்ணமான ஒரு பலியாக தான் இருக்கணும். அதனால தான் கேள்வி என்னென்னா, நம்முடைய பலி பரிசுத்தமான பலி தானா, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்ல அது பரிசுத்தமானது தானா. ஆனால் பாவ நிவாரண நாள்னு பொருளில் முடியல இல்லைங்களா. 1,44,000 பேருடைய பலி என்ன ஆகணும், இப்போ நிறைவடையணும். இதெல்லாம் நம்ம படித்த விஷயங்கள் தான் இல்லைங்களா. ஸோ அப்படின்னா நம்முடைய பலி அது எப்படிப்பட்ட பலியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிஜமாக சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்னு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. பர்ஃபெக்டாக 100% என்னுடைய சாக்ரிஃபைஸ் வந்து பர்ஃபெக்ட் தான் பிரதர் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா. மேபி ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட ஜனங்கள், அந்த சீல்டு ஒன் இருக்காங்கல்ல, இருக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் நம்முடைய பலி ஒரு பரிசுத்தமான பலியா இல்லைனா கூட கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு அங்கி, அதாவது நீதியினுடைய ஒரு விஷயம், அவரை நம்ம அப்படியே போத்திட்டு இருக்கிறதுனால, நம்ம நீதிமானாக்கப்பட்டதுனால, அவரோட ரேன்சமை நாம் பிலீவ் பண்ணி நீதிமானாக்கப்பட்டு ஸ்பிரிட் பிகட்டல் அந்த ஒரு எம்ப்ளைனில் நம்ம அங்கே இருக்கிறதுனால தேவன் நம்மளுடைய பலியை எப்படி தான் ரெகக்னைஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரிசுத்தமாக தான் அவர் பார்க்குறாரு. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி ஈடு பலி தான். இன்னும் என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாவ நிவாரண நாளில் நம்ம சிந்திக்கும் பொழுது 1,44,000 பேருடைய பலியும் சாக்ரிஃபைஸ் நிறைவேறும். அப்படின்னா அவருடைய பலி, நம்முடைய பலி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். ரோமர் 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரராமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, அந்த மகிமைன்றது தான் அந்த குளோரிஃபிகேஷன். அந்த குளோரிஃபிகேஷன் தான் எங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல, ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ஆர்க் ஆஃப் தி கவனன்ட்டுடைய ஒரு வால்யூம் அது எடுத்துக்கிறோம். ஆனால் அவுட்டர் கோர்ட்டில் பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடம், அந்த பலிபீடத்தினுடைய வால்யூம் பார்த்தோம்னா அந்த 2 நம்பருக்கும் தேர் இஸ் சம் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா. 5.625 5625. ஸோ எப்படி ரிலேஷன் ஏன் இந்த இடத்துல வந்து வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, எப்படி இயேசு கிறிஸ்து அந்த பலிபீடத்தில் தன்னுடைய பலியை செலுத்தி அவர் அந்த ஒரு ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இல்லைங்களா மேலே எப்படி போயிருக்காரோ, பரலோகத்தை எப்படி போயிருக்காரோ, அதே போல தான் நம்முடைய பலி இங்கே என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக பரிசுத்தமான பலியாக தேவனுக்கு ஏறெடுக்கணும்
இல்லைங்களா? சற்று நம்ம நிதானிச்சு பார்ப்போம். நம்மளுடைய பலி எப்படிப்பட்ட பலியாக இருக்கணும்? அவரோடு கூட பாடுகள் படணும். அப்போ பாடுகள் படுற ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த நாவுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? எலும்பு இல்லை. நல்ல பதில் தான், உண்மைதான். அது எலும்பு இல்லை இல்லைங்களா? ஸோ இப்படி எலும்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகிறது? ஒரு சின்னதாக பீமை நாம் என்ன பண்ணிருப்போம் நம்மளுடைய வாயில் வச்சுக்கிட்டு. ஸோ பேச முடியாமல் பாருங்கள், தேவன் எப்பேற்பட்ட ஒரு அருமையான படிப்பில் இந்த நாவு விசேஷத்தமானது தான் இல்லைங்களா? பயங்கர விசேஷம், நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியல. நம்ம அப்பாவுடைய சிருஷ்டிப்பு எப்படி சொல்லலாம், அதாவது எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு பிளேஸுக்கு போயிட்டு ஒரு அழகான ஒரு பிளேஸை பார்த்துட்டு ஆப்பா பேர்பட்ட அழகான ஒரு இடம் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கும் அவருடைய படைப்பு. எங்கேயும் போக தேவையில்ல, இந்த நாக்கை மட்டும் கண்ணாடி போய் பார்த்துட்டா போதும் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நாக்கினால், இல்லை நம்முடைய பார்வையினால், நம்மளுடைய இருதயத்தினுடைய சிந்தையினால், நம்ம கை கால்களினால் செய்கிற கிரியைகள், சிந்தனைகள், நம்ம சரியாக தான் பலி செலுத்திட்டு இருக்கோமா இல்லைங்களா? ஸோ ஒரு வேளை நம்ம சரியாக பலி செலுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அந்த பலிபீடத்துலையும் சரி, ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்லேயும் சரி, தேர் இஸ் சம் ரிலேஷன், ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசிக்கலாம். கண்டிப்பாக நம்ம கிறிஸ்துவுடனே கூட மகிமைக்கு போகிறதுக்கு நம்ம அவரோடு கூட நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பாடுகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் நம்ம சிந்திக்கிறோம். இப்போ பார்த்தோம்ல, கடைசியாக அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி இந்த 100 அப்படின்ற நம்பர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் குறிக்கும். ஓகேங்களா? அப்போது டேபர்னாக்கில் பார்க்குறோம், இந்த அவுட்டர் கோர்ட்டு தான் நமக்கு வந்து பிரகாரம். அவுட்டர் கோர்ட்னா என்ன? இந்த சுற்றி இருக்கிற இந்த ஸ்க்ரீன் இதுதான் நம்ம பார்க்குறோம். பட் நம்ம இதுதான் பிரகாரம்னு சொல்லுவோம், ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த அவுட்டர் கோர்ட் நம்ம பார்க்கும் பொழுது இதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 100 அப்படின்ற நம்பரை எடுக்க போகிறோம். இதுதான் குழு. அப்போ எங்கே இருக்குது இந்த 100 நம்பரு? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. அப்புறம் அது மட்டும் கிடையாது, இங்கே 50 ஆட் பண்ணால் 100. இதெல்லாம் இல்லை. இந்த நம்பரை பற்றி பிரதர் அங்கே ஆண்டன் ஃப்ரை எழுதலை. எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கலாக இல்லை, நல்லாவே லாஜிக்கலாக திங்க் பண்ணியிருக்காரு. எப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டாக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது? 1 பிரகாரம். ஓகே, அப்புறம் அது எப்படி சொல்லலாம்? நம்ம பேசிக்கில் எப்படி பார்ப்போம்? அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையில நிலைமை இல்லைங்களா? ஸோ 3 ஸ்டேஜ் பார்ப்போம்ல. அப்படின்னா அழைக்கப்பட்ட நிலைமையில் ஒருத்தவங்க போகணும்னா எதை கிராஸ் பண்ணி போகணும்? இப்போது இந்த ஸ்க்ரீன் இந்த கேட் இருக்குல்ல, இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் கிராஸ் பண்ணி போகணும் இல்லைங்களா? அப்போ யாரை கிராஸ் பண்ணி போகணும்னா இயேசு கிறிஸ்து கிராஸ் பண்ணி போகணும் இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து பேசின 4 சுவிசேஷங்கள், இந்த இந்த கலர் 4 கலர்ஸ் ஆக்சுவலி இது. ஓகேங்களா? அது என்னென்ன கலர் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த 4 அதாவது காஸ்பல்ஸ் 4 சுவிசேஷங்களை படித்தாதான் நமக்கு என்ன புரியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத அவரை பற்றி என்ன பண்ண முடியும்? அவருடைய மைண்டு, அவர் மனசில் என்ன இருந்துச்சு, அவருடைய என்ன திட்டத்தில் என்ன வேலை செய்து வந்தார், எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இந்த 4 சுவிசேஷங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்னா அழைக்கப்பட்ட நிலைமையிலேருந்து உள்ளே போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனுடைய பார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இல்லை ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய அளவு மட்டும் ப்ரஷ் கொடுக்குறாங்க. அதாவது இதனுடைய ஹைட், இந்த ஸ்க்ரீனுடைய ஹைட் வந்து 5 கியூபிட். ஓகேங்களா? நம்ம பரிசுத்தலத்து மகா பரிசுத்தலத்துள்ள தூணு தான் வந்து 10 கியூபிட்ஸ் அதோடைய ஹைட் உயரம். பட் இங்கே வந்து 5 கியூபிட்ஸ் தான். ஓகேங்களா? மொத்தமாக இது 50 முழம் இல்லைங்களா? இந்த ஸ்க்ரீனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது 20 முழம். ஓகேங்களா? 20 முழம்.
ஸோ அப்போது இந்த சைடு எத்தனை முழம் இருக்கணும்? இங்கே பாருங்களேன், 15 15 பாருங்களேன். அப்போ ஒரு பில்லருக்கு பக்கத்தில் இன்னொரு பில்லர் இருக்குல்ல, மேபி 5 கியூபிட்ஸ் இருந்திருக்கணும் இல்லைங்களா? ரைட்டு. இப்போ 15 15, அப்போ இது மட்டும் 20. அப்போ அந்த ஸ்க்ரீன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த காஸ்பல்ஸு அவரை தான் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய ஹைட் வந்து 5 இல்லைங்களா, இதனுடைய உயரம் 5, இதனுடைய நீளம் வந்து எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது 20. இப்போ 5 20s ஆர் 5 × 20 100. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா 100 அப்படின்ற நம்பர் ஈவன் சொல்ல போனோம்னா 10² அப்படின்ற நம்பர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக அதில் வந்து நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? 10² இல்லைன்னா 100 அப்படின்ற ஒரு நம்பர் அது எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுனுடைய ஒரு எண், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எந்த ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிளா, ஸ்கொயரா, இல்லை சர்க்கிளா, இல்லை பென்டகனா, ஹெக்ஸகனா, ஏதோ ஒன்று இருக்கணும்ல. என்ன பிரதர்? ஆனால் ரெக்டாங்கிள் தான். வெரி குட். கண்டிப்பாக ஸ்கொயர் இல்லை. ஏன் அங்கே ஸ்கொயராக தேவன் வைக்கல? இது ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணுவோம். சிஸ்டர் சொல்லுங்கள். ஸ்கொயர் பர்ஃபெக்ட் இல்லைங்களா? ரெக்டாங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்பர்ஃபெக்ட் தான். இன் த பார்ட் பார்ஷியலி டென்டேட்டிவ்லி ஜஸ்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஒருவேளை அந்த ஸ்க்ரீனை வந்து 4 நிறங்கள் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அங்கே என்ன ஆகிடும்? எல்லோரும் பர்ஃபெக்டாக ஆகிற மாதிரி இல்லை வரும்ல. ஸோ அப்படி இல்லை. ஓகேங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவ தான் அந்த ஒரு விஷயம் நம்பர் குறிக்கிறதா இருந்தாலும், பட் அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம விசுவாசித்து உள்ளே போகும்பொழுது, அந்த முதலாம் ஒரு திரையை கடந்து உள்ளே போகும்பொழுது நம்ம என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, தி கிரேட் ரெப்ரசன்ட் கிரைஸ்ட் ஜீசஸ் டேபர்னக்கிள் ஷேடோஸ் ஆஃப் பெட்டர் சாக்ரிஃபைஸில் பேஜ் நம்பர் 19 பிரதர் இங்கே கொடுத்துருப்பார். பட் த ஒன் என்டரிங் த கோர்ட் இன் டு த டென்டேட்டிவ்லி ஜஸ்டிஃபைட் கண்டிஷன் ஹேஸ் நாட் yet மேட் கிரைஸ்ட் ஜீசஸ் இன் ஹிஸ் ஆல் இன் ஆல். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அது நம்பராக இருந்தாலும் கூட அது என்ன ஷேப் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்டாங்கிள் தான். டென்டேட்டிவ்லி ஜஸ்டிஃபிகேஷன், ஸ்கொயர் இல்லை. ஒரு தற்காலிகமான நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. நமக்கு புரியுதுங்களா? ரைட்டு, நமக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இவ்வளோ தான் கால்குலேஷன்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. ரைட்டு. ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு மேத்தமெட்டிக்கலாக இருக்கிற நம்பர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப தேவன் அதுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஓகேங்களா? இப்போ ஒரு கேள்வி, ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ 0 உருவாக்குனது யார்? நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். நீங்களா ஆரிப்பட்டான்னு சொல்கிற போகிறீங்க. ஓகே. ஆனால் 0 அப்படின்ற ஒரு நம்பர் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், குரோனாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது எதையுமே. 0 நம்பர் இல்லாமல் 9 நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ நம்மளால் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாது. அப்போ இது தேவ சித்தம் தான் இல்லைங்களா? ஒவ்வொரு நம்பர்ஸ் தேவனுடைய அவர் ஏற்படுத்தி அவருடைய ஞானத்தினால் உருவாக்கப்பட்டதான் எல்லாம் இல்லைங்களா? அப்போது நம்பர்ஸுக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணும்? இப்போ எத்தனை கால்குலேஷன்ஸ் பார்த்துருக்கோம்? 4 1 எது? சீக்கிரம் சொல்லுங்கள், டப்புன்னு போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட் கால்குலேஷன் என்ன? போர்டு இல்லைங்களா? போர்டுடைய அந்த வால்யூமு 360. அப்புறம் செகண்டு அவருடைய இன்னர் அவுட்டருடைய சர்ஃபேஸு 1440 இல்லைங்களா? இன்டூ 100 144. அப்புறம் கிரேட் பிரமிடில் இருக்கிற அந்த 100 அப்படின்னு நம்பரை வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த 100 ஸ்டோன்ஸு அப்படின்னா 4 5 சைட்ஸ் உடைய அந்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தா 3 வந்துச்சு. ஸோ அப்படி வரும்பொழுது பிதாவாகிய தேவன், கிறிஸ்து, அப்புறம் நாம. ஓகேங்களா? அப்புறம் பலிபீடத்தையும் உடன்படிக்கை பெட்டியையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன். அப்போ பலிபீடத்தினுடைய இந்த ஒரு மெஷர்மெண்ட்டு வால்யூம் எவ்வளோ, உடன்படிக்கை பெட்டியினுடைய மெஷர்மெண்ட் வால்யூம் எவ்வளோ
இல்லைங்களா? இப்போ பலிபீடத்துடைய வால்யூம் வந்து 5625, அதனுடைய வால்யூம் 5.625. ஸோ அப்போ தேர் இஸ் எ ரிலேஷன். அப்போ எப்படிப்பட்டதான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை பலி செலுத்தி பரலோகத்துக்கு அவர் வந்து அதை ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டாக அதுக்குள்ளே எப்படி போனாரோ அதே போல் நம்ம என்ன செய்யணும், பலி செலுத்தினோம். ஸோ கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி அந்த ரெக்டாங்கிள் ஸ்க்ரீன், அந்த முதலாவது திரை இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது அடையாளப்படுத்தும், அது 100 அப்படின்ற நம்பர் எப்படி அடையாளப்படுத்தும்னு பார்த்தோம். சரிங்களா? இதான் பாடம். அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற பொருட்கள் நமக்கு தெரியும், கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். எத்தனை பொருள் இருக்குது மொத்தம்? 3 பொருள் இல்லைங்களா? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அப்புறம் ஆரோனின் துளிர்த்தக்கோல், கற்பலகைகள். ஸோ ஃபஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆரோனின் துளிர்த்தக்கோல். ஓகேங்களா? இப்போ ஆரோனின் துளிர்த்தக்கோல் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, எதாவது அடையாளப்படுத்தும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. எப்படி இன்னைக்கு பாருங்கள் 11:30 தான் சப்மிட் முடியும்ல. ஸோ ஆரோனுடைய துளிர்த்தக்கோல் எதை அடையாளப்படுத்தும்? ஓகே, எங்கேயோ சைட் சொன்ன கண்டிப்பாக பிரதர் சொல்லுவாங்க. சரி, ஓகே. எதை அடையாளப்படுத்த அப்படின்னா, சரி அப்படின்னா ஆரோனுடைய துளிர்த்தக்கோளுடைய அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இல்லைங்களா? ஆரோனை போல ஒரு அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை பண்ண முடியாது, இல்லைங்களா? அப்படின்னா ஆரோனையும் அவருடைய குமாரரையும் எப்படி நம்முடைய பிதாவாகி தேவன் ரெகக்னைஸ் பண்ணார், இல்லைங்களா? ஆசாரியர்களாக, ஆமாம், வெரி குட், ஆசாரியர்களாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ராஜரிக, அதாவது அவங்க ஆசாரியர்கள் தான். அப்படியே நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நமக்கு எடுத்துக்கலாம். ஆரோனுடைய துளிர்த்தக்கோல், இல்லைங்களா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் சரீரம், திருச்சபையின் பிள்ளைகள், இவங்க நம்ம அதாவது இந்த 1,44,000 பேரும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மோஸ்ட் ஹோலி பிளேஸில் ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆரோனுடைய கோல், துளிர்த்து கோல் பார்த்துட்டுமா, இது ஏன் துளிர்த்து வாதுமை பழமெல்லாம் அதில் இருந்துக்கு? கோல் துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது, இல்லைங்களா? ஆரோனுடைய துளிர்த்த கோல் தானே பட்டட், தெரியும் இல்லைங்களா? ஸோ இது எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம், ஞாபகப்படுத்தும் கொஞ்சம். அப்போ இலைகள் இதில் இந்த வாதுமை, இந்த ஒரு மரத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இலைகள் தோன்றுவதற்கு முன்னமே பழ மொக்குகள் தோன்றிடும். பழ மொக்கெல்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் என்ன இலை வரும். அதுபோல் ஆசாரிய கூட்டம், ஆசாரிய ராஜரிக கூட்டமாகிய நாம் இலை அப்படின்னு சொல்லப்படுகிற பிரயாசங்களை செய்வதற்கு முன்னமே, இல்லைங்களா? இலை அப்படின்ற பிரயாசங்களை செய்வதற்கு முன்னமே பலிகள் மற்றும் கனிகளை கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கும். பாருங்களேன், இலை வரதுக்கு முன்னாடி கனி வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஸோ இப்படி தான் என்ன இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும், இல்லைங்களா? பொற்பாத்திரத்தில் உள்ள மன்னா, சீக்கிரம் சொல்லுங்களேன் கொஞ்சம். அழியாமை, எஸ், இதை எக்ஸாக்டாக யாருடைய அழியாமை அப்படின்னு சொல்லலாம் நாம? கிறிஸ்துவனுடைய அழியாமை. பட் பிரதர் ஒரு வேர்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு. என்ன வேர்டு அப்படின்னா, கிறிஸ்துவின் சுயாதீனமான சாகாமையை இது அடையாளப்படுத்துது. சுயாதீனமான சாகாமை அடையாளப்படுத்துது. மன்னா வந்து கெட்டு போகாது, இல்லைங்களா? அதான் நம்ம அழியாமை குறிக்குதுன்றோம். நம்ம ரெவலேஷன் 2:11 படிப்போம்ல, இல்லைங்களா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது பார்த்துட்டுமா அடுத்து நியாயப்பிரமாண பலகைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். நியாயப்பிரமாண பலகைகள் எதை அடையாளப்படுத்தும்? நியாயப்பிரமாண பலகைகள் அவருடைய சட்டத்திட்டங்கள். எஸ், அவருடைய சட்டத்திட்டங்கள் தான் அவருடைய நியாயப்பிரமாணங்கள் நிறைந்த ஒரு விஷயம். ரைட்டு தான். பட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் கிளியராக. நீதியான நியாயாதிபதி, நீதியான நீதிபதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இதை வாசிங்களா கொஞ்சம்.
உடன்படிக்கை பற்றி இயேசு கிறிஸ்துவை குறித்தது போன்று கிருபாசனம் மகிமையின் வெளிச்சம் மற்றும் கேருபீன்கள் அனைத்தும் சேர்ந்து கிறிஸ்துவுக்கு தலையாக தேவன் இருக்கிறார் என்றபடி யெகோவா தேவனை குறிப்பிடுகிறது. உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவை குறித்தது போன்று கிருபாசனம் மகிமையின் வெளிச்சம் மற்றும் கேருபீன்கள் அனைத்தும் சேர்த்து கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிற தேவன் இருக்கிறார் என்றபடி யெகோவா தேவனை குறிப்பிடுகிறது. அப்போ என்னதான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல கிருபாசனத்துக்கு மேலே இருக்கிற எல்லா விஷயத்தையும் தேவனுக்கு அடையாளப்படுத்தலான்ற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காரு. பட் நியாயப்பிரமாண பலகைகளை நம்ம இந்த இடத்துல யாரை நம்ம குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அது மட்டும் கிடையாது, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அவர் நீதியான நீதிபரர் இல்லைங்களா? நீதி செலுத்தாமல் என்ன செஞ்சிட மாட்டார்னா அவருடைய ஒரு விஷயத்தில் செய்கிற கிரியைகளில் கொஞ்சம் கூட நம்ம அநீதியை பார்க்க முடியாது. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். தேவனை பார்க்கலாம், அவருடைய நீதியை பார்க்கலாம், கிறிஸ்து அவருடைய நீதியை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அப்போ செக்கினா மகிமை என்று அழைக்கப்பட்ட வெளிச்சம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த செக்கினா மகிமை அப்படின்றது என்னென்னா ஒரு வெளிச்சத்தை தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ இதை எப்படி அடையாளப்படுத்தும்? கண்டிப்பாக அதை வெளிச்சம் அப்படின்னா லைட், சத்தியம் தான். வெரி குட். அப்புறம் இது ஏன் நான் கேள்வியாக கேட்குறேன்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. சிஸ்டர், நானே வழியும் சத்தியம் ஜீவனும் இருக்கேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து எப்படி பேசுகிறாரு? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க இல்லைங்களா? அப்படின்னா இங்கே ஷெக்கினா அப்படின்ற ஒரு மகிமை என்று அழைக்கப்பட்ட வெளிச்சம். அந்த 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 ஷெக்கினாவுக்கு அந்த அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு லைட்டு. ஓகேங்களா? நல்ல ஒரு பெரிய வெளிச்சம் தான். இதை என்ன அடையாளப்படுத்துன்னு பிரதர் எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய பிதாவாகி தேவன் வெளிச்சமாக தான் இருக்கார். ஆனால் எதுக்கு வெளிச்சமாக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அகில உலகத்துக்கும் அவர் தான் வெளிச்சம் இல்லைங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம படிக்கும்பொழுது உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சம் தான், நாம்பளும் உலகத்துக்கு வெளிச்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். பொன்னினால் ஆன பலகை இருக்கும் கிருபாசனம் தேவனுடைய ஒரு முக்கியமான அந்த ஒரு கிருபாசனம், அந்த மெர்சி சீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லாப் கண்டிப்பாக பிதாவாகிய தேவனுடைய ஒரு நீதியை தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது குறிக்கும் இல்லைங்களா? அப்போ கேருபீன்கள் 2 இருக்குல்ல, அது கேருபீன்கள் 2 இருக்கும் இல்லையா? அது நீதி 1, அன்பு 1. மெர்சி சீட்டு தான் நீதிங்க. ஓகே, தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை. ஓகேங்களா? 2 குணங்களை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல குறிக்குது. ஒரு கேள்வி உங்களிடத்தில், எப்படி இந்த ஸ்லாப் கிருபாசனம் இது நீதியை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பதில்ல. கிருபாசனம் இது எப்படி நீதி அடையாளப்படுத்தும்? அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது சில விஷயங்களை சொல்ல போனோம்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர் பலி செலுத்திட்டு அதனுடைய ரத்தத்தை எங்கே எடுத்து போய் தெளிப்பார்? வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோம். பட் எது மேலே தெளிக்கலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை கேருபீன்கள் மேலெலாம் தெளிக்கலை, கிருபாசனத்தில். ஏன் தெரியுமா? நீதியின் அடிப்படையில் தேவன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா தேவன் ரெகனைஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அவர் அதை எடுத்துக்கணும். அதனால் அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெர்சி சீட், கிருபை, அதில் இறக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் நான் சொல்லலாம். பட் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியாக அது நீதியை நீதி அது. ஆனால் இந்த நீதிக்கெல்லாம் மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது லவ், அன்பு. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா நீதி தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஆனால் அந்த அன்பு நீதிக்கு உட்பட்ட அன்பாக இருக்கணும். அந்த கான்செப்ட் இதுலேயும் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது வரும். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிருபாசனத்தின் மேலே இருக்கிற இந்த 2 கேருபீன்களும் எப்படி இருக்கு? அது உக்காண்ட்ருக்கா சட்டைகளை. ஏன் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு பறவை சட்டையை அப்படி வச்சுட்டு உக்காண்ட்ருக்கு அப்படின்னா ஒரு புரிஞ்சு தான் சொல்கிறேன் இல்லைங்களா? அது எதுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பறப்பதற்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் இங்கே 2 குணங்களும் ரெடியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய அன்பும் தேவனுடைய வல்லமை. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது
கண்டிப்பாக 1,44,000 பேருடைய அந்த ஒரு இலக்கம் முடியுது. ஸோ விச் மீன்ஸ் அந்த 1,44,000 பேர் இலக்கம் முடியுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த பாவ நிவாரண நாளுடைய பலி செலுத்தப்பட்டு முடியுது. பொருளில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பழைய ஏற்பாடுகளோட பொருளில் முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த 2 கேரக்டர், தேவனுடைய கேரக்டர் ரெடியாக இருக்குது. இமீடியட்டாக பறந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, போயிட்டு உலக ஜனங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கும், லவ். ஓகேங்களா? ஸோ எப்பொழுது செயல்படுவது என்பதற்காக காத்திருப்பது போல அவை செட்டைகளை விரித்து தயாராக இருக்கும், இல்லைங்களா? தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய அன்பு நீதி அடிப்படையில் தான் இருக்கும். பட் நீதி செலுத்தப்பட்டு முடிஞ்ச பிறகு என்னாகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உலக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ரெடியாக, தேவனுடைய வல்லமையும் சரி தெய்வீக அன்பு ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசீர்வாதம். இதுக்கெல்லாம் தாண்டி அவருடைய ஞானமும் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ டைப் அண்ட் ஆட்டிடியூட் பார்த்துட்டுமா ஒரு விஷயத்தை இதை ரீகால் பண்ண வேணாம், நமக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷெக்கீனா அப்படின்ற ஒரு மகிமை இருக்குல்ல, இது ஷெக்கீனா அப்படின்றது ஒரு லைட், ஒரு வெளிச்சம். இது வேதத்தில் இந்த ஒரு வார்த்தை இருக்குங்களா, ஷெக்கீனா அப்படின்னு, எ வேர்ட் தோ நாட் அக்கரிங் இன் த பைபிள். ஒரு ஷெக்கீனா அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்தில் இல்லை, ஓகேங்களா? That is employed by some Jewish and by Christians to describe the visible presence of Jehovah. அப்படின்னா தேவனுடைய, அதாவது யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவன் அவருடைய பிரசன்னம் இந்த பூமியில் காணப்படத்தக்கதாக இருக்கும். பிரசன்னம்னா அவரே வந்துட்டு இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, இல்லைங்களா? ஸோ அதாவது இது அடையாளப்படுத்தும். அதான் ஏசாயா 62:62 கூட வாசிக்கலாம், ஓகேங்களா? பட் தமிழ் இருக்காது, வாசிங்களா? வேதத்தில் காணப்படாத ஒரு வார்த்தை, சில வேதத்தில் காணப்படாத ஒரு வார்த்தை சில யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் யெகோவாவின் காணக்கூடிய பிரசன்னத்தை விவரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து யாத்திராகமம் 40:34-35 அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்போ இங்க என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய மகிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது நம்ம 35வது வசனம் படிச்சோம்னா, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால், இல்லைங்களா? ஸோ ஏசாயா 62 இதோ இருள் பூமியையும் காரிருள் வானத்தையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை, பிரசன்ஸ், இல்லைங்களா? அவருடைய அந்த ஒரு வல்லமை, சொல்லப்போனால் நம்ம குளோரி, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது லைட். அடுத்து ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சிவகாரமும் மகிமையும், இல்லைங்களா? மகிமையும் உடன்படிக்கையெல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ ஏசாயா 45:15 இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாக இருக்கிற நீர் மெய்யாகவே உண்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஸோ இங்கே தான் ஏசாயா ரொம்ப கிளியராக எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்கே தேவன் அவரை மறைச்சிட்டு தான் இருப்பார். அவர் ஒரு வேளை மனுக்குலத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் பார்ப்பார், மனுக்குலம் அவரை பார்க்க முடியாது, ஓகேங்களா? நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். இதெல்லாம் ஓகே தான். தேவனை என்ன பண்ண முடியாதுன்னா மனுஷ கண்களால் பார்க்க முடியாது, இல்லைங்களா? ஆனால் அவருடைய பிரசன்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய ஒரு பிரசன்னத்திற்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒலி தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஷெக்கினா. தேவனை பார்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த பிரசன்னத்துக்கான ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு ஒலி தான் அவருடைய மகிமையான வல்லமை, இல்லைங்களா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நம்ம தேவனை இப்போ பார்த்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிட வேணாம், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு லைட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துட்டு தான் இருந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நமது ஆண்டவர், அதாவது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நம்ம ஆண்டவரை இயேசு சொல்கிறார், இல்லைங்களா? இதுக்கு பிரதர் கொடுக்குற இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா, அப்போ என்னை பார்க்குறவங்க பிதாவை கண்டான். ஸோ இதுக்கு நம்ம ட்ரினிட்டி சப்ஜெக்டில் நம்ம வெவ்வேறு விளக்கங்கள் பார்க்குறது உண்டு. எஸ், அது ரைட்டு தான், உண்மை தான், ஓகேங்களா? ஆனால் பிரதர் என்ன கோட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல
இயேசு கிறிஸ்து என்ன ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிறது அவங்களுக்கு புரியுறதுக்காக பேசியிருப்பார் அப்படின்னா, எங்கள் அப்பா யார் தெரியுமா? ஸ்பிரிட் பீயிங், ஆவிக்குரிய ரீதியில் இருக்கார் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து இப்போ ஸ்பிரிட் பீயிங் கிடையாது. அப்போ என்ன ஒரு விஷயத்தை இங்கே இன்னும் கிளியராக நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன், ஒரு த பர்ஃபெக்ட் மேன் இஸ் எ பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன் பார்க்க முடியாத தேவனுடைய ஒரு இமேஜ். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எங்கள் அப்பா ஸ்பிரிட் பீயிங்கில் இருக்காரு, பட் அவருடைய சாயல் நான் என்ன பண்ணுறேன் இருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது இப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இன்டர்பிரேஷன்ஸு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த ஷெக்கினா அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதாவது இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த ஷெக்கினாஸ் ப்ளூரலில் இருக்குது பாருங்கள். ஜென்ரலி த க்ளவுடு, அது மேகம் போல் இல்லைங்களா சூழப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்தோம், வசனமெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பிரைட் க்ளவுடு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் எழுதியிருக்காங்க. ஆனால் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் கூட இந்த ஒரு பிரைட் க்ளவுடு நம்ம பார்க்குறோம்ல, மறுரூப மலையில் இல்லைங்களா? திஸ் இஸ் மை பிலவ்டு சன், இது என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே என்ன பண்ணுங்க பிரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்படின்னா மறுரூப மலையில் காட்சியளிக்கக்கூடிய ஒரு விஷயம் த டூ வாசே ஷெக்கினா அப்படின்றார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ஷெக்கினா அப்படின்றது அது ஒரு வெளிச்சம் இல்லைங்களா? தேவனுடைய ஒரு மகிமையான ஒரு விஷயந்தான். தட் இஸ் ஒரு வித்தியாசமான ஒரு 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 விஷயத்தை கொடுக்குறாங்க, பிரைட் க்ளவுடு, ஒரு க்ளவுடு மேகம் போல் இல்லைங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அது இருந்துச்சு தான். எங்கே இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலையும் அந்த க்ளவுடு அப்படின்னு சொல்கிறதோட தேவனுடைய மகிமையை அந்த மாதிரியான க்ளவுடில் அவர் அடையாளப்படுத்துகிறவண்ணமாக இயேசு கிறிஸ்து தேவன் செஞ்சார். தட் டூ அதுவும் கூட மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களில் சொல்லப்பட்ட இந்த மறுரூப மலையுடைய காட்சியும் கூட எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பிரதர் எழுதுறாரு அப்படின்னா, இட் வாஸ் ய ஷெக்கினா, அவருடைய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இதுதான் மேகத்தின் மேலே நாம் காணப்படுகிற ஒரு விஷயம். நான் கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் இல்லைங்களா? ஈவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பிரசன்ஸ் அவர், விச் மீன்ஸ் அவர் தான் என்ன பண்ணாருன்னா தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாத்தையும் செஞ்சார் இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இங்கே வசனம் பாருங்களேங்க, ஒரு கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆக்சுவலி இந்த பிக்சர் கரெக்டான பிக்சர் தான். கிருபாசனத்தின் மேலே ஒரு மேகத்தின் மேல் நான் காணப்படுவேன் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காரு. அப்படின்னா அப்போ இந்த க்ளவுடு எதுலேருந்து தான் இருந்திருக்கணும்? ஸோ மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இல்லைங்களா? த பிரசன்ஸ் ஆஃப் காட் வாஸ் இண்டிகேட்டட் பை எ க்ளவுடு விச் அப்பியர்ட் அபோவ் த டேபர்னாக்கிள் இல்லைங்களா? ஸோ நம்ம இதை படிக்கிறது தான் கண்டிப்பாக. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தேவனுடைய பிரசன்ஸ் எப்படி இங்கே குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மேகம் போல், டேபர்னாக்கிள் மேலே இருக்கிற மேகம் போல். இன்னும் கிளியராக பாருங்களேன். த அசோசியேஷன் ஆஃப் லைட் விச் த கிளவுட் ப்ராபபிளி ஸ்டெம்ஸ், ஒரு ஸ்டெம்ஸ்னால் ஒரு கம்பம் மாதிரியா? ஓகே ரைட்டு. ஃப்ரம் த ஃபேக்ட் தட் கிளவுட் ஓவர் த டேபர்னாக்கிள் டியூரிங் த டே பிகேம் எ ஃபைரி பில்லர் அட் த நைட். அப்படின்னா பகலில் அது எப்படி இருக்கும்? அது மேகஸ்தம்பம் போல் இருக்கும். நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது அக்னி ஸ்தம்பம், பில்லர், ஃபைரி பில்லர், அக்னி ஸ்தம்பம். ஆஸ் வென் இட் ஹேட் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் அட் த டைம் ஆஃப் தேர் எக்ஸோடஸ். அப்படின்னா அவங்க எப்பொழுது அந்த எகிப்திலேருந்து பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதுக்கு தான் பிரதர் ரசல் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காட் வாஸ் ரெப்ரசன்டட் இன் இட் பை த பில்லர் ஆஃப் கிளவுடு. அதாவது இந்த மேகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பில்லர் ஆஃப் கிளவுடு தான் இருந்திருக்கு. விச் ரெஸ்டட் அப்பான் த டாப் ஆஃப் த விச் ரெஸ்டட் அப்படின்னா அது மேலே தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் விச் அட் நைட் ஹேட் எ ஃப்ளேம், லைக் நைட் டைமில் ஹேட் எ ஃப்ளேம் லைக் எ டார்ச் அட் இட்ஸ் டாப். அதோடைய டாப்பில் ஃப்ளேம், அதாவது லைட் எரியிற மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது போல் நைட்டில் இருந்திருக்கு. இதெல்லாம் பிரதர் கொடுத்தாலும் ரீப்ரிண்ட் நம்பர் 5306 இந்த ஒரு ப்ரிவிலேஜஸ், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக ஆசாரியர்களுக்கு தான்.
வேறு யாருக்கும் கிடையாது. இல்லைங்களா? பாருங்களேன், விசேஷத்தம் என்னமா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த ஷெக்கினாவுடைய பிரைட்ஸ், அந்த ஒரு பிரைட்னஸ், அந்த ஒரு வெளிச்சம், இதை பார்ப்பதற்கு ஈவன் சொல்லப்போனால் இது இது ஒரு 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 ப்ரிவிலேஜ் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு விச் ரெஸ்டட் அப்பான் த மெர்சி சீட்டு. ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா? இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அதை இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு கடைசியாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன புரிஞ்சுக்கலான்னா, இப்படி எல்லாம் சொன்னாலும் அது வந்து ஒரு க்ளவுடு, அது ஒரு வெளிச்சம், பகலில் எப்படி இருக்குது, நைட்டில் அது எப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு பிரைட்னஸ்னால் அந்த பிரைட்னஸ்ஸை இந்த ஒரு ஷெக்கினா மகிமை இல்லைங்களா? இந்த ஷெக்கினாவுக்கும் ஒருவேளை நமக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்கள் வசனம் போட்டாச்சு இல்லை. தேங்க்யூ சிஸ்டர். தேவன் வழியாக இருக்கார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்குது. 1 யோவானில் 1:5 அதான். அப்படின்னா தேவன் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு ஷெக்கினா, அந்த ஒரு அந்த வல்லமை, மகிமையான ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குதான். பட் ஸோ நம்முடைய பிதாவாகி தேவன் இஸ் ரெப்ரசன்டட் நவ் இன் ஆல் தோஸ் ஹூ ஆர் பிகாட்டன் ஆஃப் ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? அண்ட் வில் டேக் ரெப்ரசன்டட் ஃபர்தர் பை ஆல் who walk in harmony with their spirit, begetting and continue to abide in the Lord's love. ஸோ அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு ஷெக்கினா அப்படின்ற ஒரு வல்லமை பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் நம்ம பார்க்குறோம், இவந்தோ புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தில் சிந்திக்கிறோம். அப்படியே நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வெளிச்சம் ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இருக்குது, மறுரூபப்படுத்துகிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்குது, மகிமைக்கு போகிறது ஒரு காரியம், அதுக்கான ப்ராசஸ் நம்மளுக்குள்ள இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஷெக்கினா அந்த வெளிச்சம் பாருங்கள், இன் ஆல் தோஸ் ஹூ ஆர் பிகாட்டன் ஆஃப் ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த ஒரு மகிமையான ஒரு வெளிச்சம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இதை லிட்டரலாக புரிஞ்சிக்க முடியாது. கண்டிப்பாக இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பிரதர் இந்த இடத்துல எழுதியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம இப்பேற்பட்ட ஒரு மகத்துவமில்ல தேவனுடைய வெளிச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியம் இல்லைங்களா, அதை உட்கொண்ட ஜனங்கள் தான், உட்கொண்டுகிட்டு இருக்கிற ஜனங்கள் தான், நம்மளால் மாறிட்டு இருக்கிற ஜனங்கள் தான் நம்ம இல்லைங்களா. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்ம இதுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ எவ்ரிவேர் த்ரூஅவுட் த ஸ்கிரிப்சர் லைட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் காட். அப்போ வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வேதத்தில் இருக்குது அப்படின்னா அது தேவனை தான் அடையாளப்படுத்தும். ரெண்டாவது அவருடைய சத்தியங்கள், அவருடைய நீதி, அது மட்டும் இல்லை அவருடைய சர்வன்ஸ், நாம்பளும் வெளிச்சம்தான், அது மட்டும் அவருடைய மெசேஜஸ், இது எல்லாம் தான் ஷெக்கினா இல்லைங்களா. ஸோ அந்த வெளிச்சம் இருக்குன்னா, தேவனுடைய வெளிச்சம் நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா we are also having the ஷெக்கினா இல்லைங்களா. நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சத்தியம் ஊற்று இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதுதான் பாடம். நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு பாடத்தை முடிச்சிடலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் த ஜேர்னி இல்லைங்களா, அதை பார்த்தோம். ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ரெண்டாவது அது டேபர்நாக்கிள், அதாவது ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டு அதுதான் இருக்கா இல்லையா தெரியலன்றதான் பதில். ஓகேங்களா, மேபி மே நாட் பி. அடுத்து சின்ன கால்குலேஷன்ஸ், அப்புறம் டைப் அண்ட் ஆன்டி டைப் எதில் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த பொருட்களில். கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷெக்கினா, அந்த மகிமை எப்படி ஒரு வெளிச்சமாக இருந்துச்சு, அதுக்கு என்ன அடையாளப்படுத்துது. இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அது இப்படி தான் இருந்துச்சுன்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ ஷெக்கினான் தான் இதை அடையாளப்படுத்துறதா பார்க்குறோம், வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சம் யாருக்குள்ளேயே இருக்குது, பொருளில் பார்க்கும்பொழுது, பொருள் டைப், இது ஆன்டி டைப். பொருளில் பார்க்கும்பொழுது யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்காங்களோ, அதாவது நம்மளுக்குள்ள அது இருக்குன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதில் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பாடத்துலேருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தையும், நமக்கு என்ன ஒரு லெசன் இதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க் வந்துடலாம். ஆமேன் அப்படின்றதில்ல, என்ன கன்க்ளூஷன் இதில் பார்க்கலாம் பாருங்களேன்.
ஒரு அதிசயமான சில விஷயங்கள் தான். அதாவது அவருடைய அனந்த ஞானம் இருக்கு இல்லைங்களா, அனந்த ஞானம், அதுதான் இந்த சார்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ். அதுக்குள்ளே இருக்கிற இன்னர் கோர்ட்டு இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கிற மோஸ்ட் ஹோலி பிளேஸு, சார்ட்டுக்குள்ளே மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்ம அதுக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூமியில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக தான் ஜீவிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நம்ம சொல்லலாம் பிரதர் கூட ஆக்சுவலி இந்த ஒரு பாடத்தை வந்து கன்வென்ஷனில் தான் நம்ம பிளான் பண்ணது. ஆனால் பெரிய லென்த்தியான பாடமாக இருந்ததுனால சில மோட்ஸ் அவர்களுடைய சஜஷன்ஸ் அடிப்படையில் சரி கன்வென்ஷனில் பார்ட் 1 இங்கே பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளை முன்குறித்து வச்சு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இடத்துல நற்குணங்கள் இல்லாதெல்லாம் கூப்பிடல இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த முன்குறிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்களா. நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்க் ஆஃப் த கவர்னண்ட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த ஒரு திரை இருக்கு இல்லைங்களா, செகண்ட் வெயில், அதை கடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உயிர் தேடணும் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். இப்போ தேவனுடைய மனசில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். அதாவது நம்ம கிளாஸில் எடுக்கும்பொழுது பசங்களை பார்த்து இந்த ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்டு தூக்கத்தில் எழுந்து சொன்னால் கேட்டால் கூட அந்த ஃபார்முலா சொல்லணும். எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒருவேளை நம்முடைய அப்பா கிட்ட அப்பா உங்களுக்கு எந்த நம்பர்பா பிடிக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, எனக்கு நம்பர் ரொம்ப நல்ல நம்பர் பிடிக்கும் 1,44,000 சொல்லுவார் இல்லைங்களா. ஸோ எஸ், இப்போ ஏற்பட்ட ஒரு மகத்துவமுள்ள ஒரு காரியங்களை நம்ம குறித்து சிந்திக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம வாழும்பொழுது இந்த உலக வாழ்க்கையானது எப்படி பயணிக்கிறது இல்லைங்களா. ஒரு மாம்சமான சிந்தனைகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணும் நம்மளை மாதிரி. அதாவது பாருங்களேன், உலகத்தில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இதோ கொஞ்சம் இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, யோசித்து போயிடுவாங்க. ஆனால் நாம் இந்த சிந்தனைகளை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஈஸியாக தப்பாக யோசிக்கிறதுக்கு, தப்பாக பயன்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்னா நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஸோ இப்படி நம்ம மத்தியில் நம்மளுடைய இந்த ஒரு மண்பாண்டமாக இருக்கிற இந்த ஒரு சரீரத்தில் கூட புது சிருஷ்டியை பெற்றெடுக்கணும் அப்படின்னா இந்த சிந்தனை இல்லைங்களா, தேவனுடைய சிந்தை இது பெற்றெடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகளில் எந்த மாதிரியான அசுத்தமான சிந்தனைகள் வந்துடக்கூடாது இல்லைங்களா. ஒரு வேளை அந்த மாதிரி சிந்தனைகள் வருவதற்கு சில ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக கூட இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தில் கேட்ட நம்முடைய இந்த ஒரு பிதாவாகிய தேவன் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரியங்களை மனசில் வச்சுட்டு தன்படி வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவன் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.